அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து அதிகமாய் உங்களை பலப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி வழி நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை ஆயத்தமா இருக்கிறீங்க? ஸ்தோத்திரம். உங்க எல்லோருக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக ஸ்தோத்திரம். மதுரை மாவட்டத்தில் ஊழியம் செய்யக்கூடியதான பாஸ்டர் டேவிட் வெங்கட் அவர்கள் நம் மத்தியில் குடும்பமாய் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஊழியரையும் அவருடைய துணைவியாரையும் இயேசுவின் நாமத்தில் சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கும் உங்கள் ஊழியத்திலும் தொடர்ந்து நடக்கட்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. பாஸ்டர் கணபதி வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? அனைவருக்கு அது வியப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்முடைய ஆண்டவர் முதலாவதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தேவன், கர்த்தர் தான். அவர் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அதே போல் அருமையான சகோதரி ஜெமி பிரதர் பாஸ்டர் அவர்களுக்காகவும் நான் தேவாதி தேவனை துதிக்கிறேன். அல்லேலூயா. நம்ம ஜெபித்து வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். தகப்பனே, இப்போதும் கூட ஆண்டவரே நீருடைய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீருடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் நீருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறபடினால ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பன் தாமே ஒரு விஷயம் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லை. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக முறை நாங்கள் தவறி இருப்பது உண்மைதான். ஆண்டவரே, நாங்கள் ஜெப குறைவுகள் இருப்பது உண்மை. நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேத வாசிப்பு குறைவுகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது உண்மை. ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் நாங்கள் நடந்து கொண்டது உண்மை. எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் தாமே எங்களை ஒரு விச பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால நீர் எங்களை கழுவுங்க. ஆண்டவரே, வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷீக வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் அழியும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய ஆளுகைக்கு முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்தும், பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சர்வ வல்லமுள்ள பிதாவே. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, முற்பிதாக்கள் 4 பேர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். நிறைய அப்போஸ்தலராகிய சீஷர்களை பார்க்கிறோம். நிறைய பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். கடந்த நாட்களில் ஒரு வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், அநேக இடங்கள்ல தானியல், தாவீது இந்த மாதிரி நிறைய பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்க்கிறோம், ஆனால் இயேசுவை பற்றிய பிரசங்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாரு. எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அப்போ இயேசுவை பற்றிய பிரசங்கம் இன்னைக்கு குறைவாக இருக்கு. ஆனால் வேதத்தில் அநேக இடங்கள்ல இயேசுவை பற்றி தான் நிறைய இருக்கு. சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்து. வேதத்தில் அநேக இடங்கள்ல இயேசுவை பற்றி நாம பார்க்க முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இங்க பார்க்கிறோம், உங்களுக்கு எதை வைத்து போனார்? மாதிரியை, ஒரு மாடல். நமக்கு யார் ரோல் மாடலாக இருக்காங்க அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்தில் நாம பின்பற்றக்கூடிய அளவில் வாழ்ந்து காட்டினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு இயேசுவை போல. யாரை போல? இயேசுவை போல. யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் நம்ம இப்படியாக பார்க்கிறோம், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும். அப்போ மொத காரியம், நம்ம வாழ்க்கை பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா சபையை குறித்து நம்ம எல்லாரும் இயேசுவை போல மாற வேண்டும். நம்முடைய சபை இயேசுவை போல மாறணும். இன்னைக்கு அதுதான் தேவனுடைய பிரதான விருப்பம். தேவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே, சபை எல்லாரும் கிறிஸ்துவை போல மாற வேண்டும்.
முதலாவது நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசு எப்படிப்பட்ட ஜீவியம் இருந்தது அவர் வாழ்க்கையிலாம்? அவர் பரிசுத்த ஜீவியம். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்போ யாரும் குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. லேவியராகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் எல்லாரும் உங்கள் அடக்குகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். தேவன் பாருங்க, முதலாவது தம்மிடத்தில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தமாக்குகிறார். ஆனா பிசாசு என்ன பண்றான்? நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் அவன் அசுத்தமாக்குறான். இதுதான் பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் இடையே தான் பயங்கரமான போராட்டம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. ஏன் பரிசுத்தம் இல்லாமல் அற்புதம் இல்லையா அப்படின்னா, பரிசுத்தம் வந்தா அற்புதம் தன்னால நடக்கும். இந்த கடைசி நாட்கள்ல, இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறது சுத்திகரிப்பு. சுத்திகரிப்பு இல்லாமல் அற்புதம் இல்லை, சுத்திகரிப்பு இல்லாமல் எழுப்புதல் இல்லை, சுத்திகரிப்பு இல்லாமல் அளவில்லாத அபிஷேகம் இல்லை, சுத்திகரிப்பு இல்லாமல் வல்லமையாக பயன்படுதல் இல்லை, வல்லமையான பயன்பாடு இல்லை. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம் சுத்திகரிப்பு. இன்னைக்கு அநேக முறை சபையில பார்க்குறோம், அநேக இடங்களை பார்த்தோம் அப்படின்னா, நான் சரியா தானே இருக்கிறேன், ஐ எம் பர்ஃபெக்ட். பேதுருக்குள்ள அந்த ஒரு மனப்பான்மை இருந்துச்சு. முந்தினவன் பேதுருன்னு பார்க்குறோம் பார்த்தீங்களா, நான் சரியா தானே இருக்கிறேன், ஆனா நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்துன்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ முதலாவது நம்ம மாறணும். நம்ம அநேக முறை என்ன பண்றோம்? ஆண்டவரே தேசத்தை மாற்றுங்க, இங்க மாற்றுங்க, அங்க மாற்றுங்க, பக்கத்து வீட்டை மாற்றுங்க, எங்க மாமியாரை மாற்றுங்க, மற்றவர்களை மாற்றுங்கன்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள இன்னைக்கு மாற்றங்கள் தேவை. 2 நாளாகமம் 7:14 எழுப்புதலின் திறவுகோல் அந்த வசனம். அவர் சொன்னாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை ஆசீர்வாதத்தை. இங்க பாருங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். தாழ்த்தணுமா, ஜெபம் பண்ணணும், அவருடைய முகத்தை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பாவம் வருமா? ஏசப்பாவுக்கு பாவ சோதனை வந்துச்சான்னா நிறைய டெம்டேஷன் வந்தது. நம்ம வாழ்க்கையிலும் பிசாசு பாருங்க, எந்த விதத்திலாவது நம்மளை பாவத்துக்கு உட்படுத்தணும், குற்றப்படுத்தணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவான்? நம்ம எதுல வீக்கா இருக்குமோ அதில் தான் பிசாசு நிறைய வருவான். ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் பரிசுத்த சந்ததியாக தெரிந்திருக்க விரும்புகிறாரு. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? காயினை ஒரு பாவத்திற்கு நேராக அவன் நடத்துகிறான். இதே மாதிரி நீங்கள் சரித்திரங்களில் பார்க்கும்போது ஆண்டவர் தனக்கென்று ஒரு மனுஷனை, ஒரு சந்ததியை அவர் செலெக்ஷன் பண்ணுறாரு. அவங்கள சுத்திகரிக்கிறாரு, அவங்கள புடமிடுகிறாரு, அவங்கள சரி பண்ணி கர்த்தர் அவங்கள ஆசீர்வாதமாய் நடத்துகிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா பரிசுத்தம். இயேசுவை போல நம்ம எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே. இதுதான் அற்புதத்திற்கான ஒரு அழைப்பு, ஒரு திறவுகோல். என்ன, என் வாழ்க்கையில் ஒருவேளை அற்புதம் நடக்கணும், என் வாழ்க்கையில் அற்புதம் தடைபடுது அப்படின்னா நான் தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அந்தரங்கத்தின் வெற்றி தான் அரங்க வாழ்வின் வெற்றி. 4000 பேருக்கு முன்பதாக நான் இருப்பது அல்ல, அந்த 4 சுவரில் நான் எப்படி இருக்குங்கிறத கர்த்தர் அதிகமாக பார்க்குறாரு. ஆமாம், இன்னைக்கு இப்போ என்ன பெரிய சிசிடிவி, கர்த்தர் பார்க்குறாரு நம்மள. அவருடைய பார்வைக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நிர்வாணமாக இருக்கிறதுன்னு எழுதுறாரு எபிரேயர் ஆக்கியோன். அப்போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதல், யாருடைய வாழ்க்கை அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும், யாருடைய வாழ்க்கை மேன்மை அடையும். வேதத்தில் பாருங்க, பரிசுத்தம் உள்ளவர்களை தான் கர்த்தர் அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களை தான் கர்த்தர் இன்னும் அபிஷேகித்து இன்னும் வல்லமையாக நிரப்பி இருக்கிறார். அதில் ஒரு உதாரணம் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு பாருங்க, நான் தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்வது எப்படி. இன்னைக்கு ஒரு கூட்டம் கேட்குது, பாவம் செய்யாமல் இருப்பது எப்படி பாஸ்டர்? பாவம் செய்யாமல் இருப்பது ஒரே விஷயம், கர்த்தர் என்ன பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கையில் மனுஷங்க முன்பதாக நம்ம என்ன பண்ணலாம்? நல்லவர்கள் போல, கபடம் இல்லாதவர்கள் போல, தேவ தூதர்கள் போல நடிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக யாரும் நடிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம் நம்முடைய உள்ளான சுத்திகரிப்பு. யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, தரிசனம் பெற்ற ஒருவனுக்கு பாருங்க, தரிசனம் பெற்றவனுக்கு வருகிற உபத்திரவம் மாதிரி வேற யாருக்கும் வராது. நல்ல ஒரு தரிசனம் பெற்றாரு, ஒரு மேன்மையான ஒரு தரிசனம், தகப்பனை விட சகோதரர்களை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் போய் சொன்ன உடனே முதலாவது குழி வந்துச்சு, அதுக்கப்புறம் வீண் பழி வந்துச்சு, அதுக்கப்புறம் வசை மொழி வந்துச்சு.
தரிசனம் பெற்றவனுக்கு குழி வரும். நம்ம வாழ்க்கையில் அநேக முறை தேவனுக்காக நம்ம எழும்பணும்னு நினைக்கிறப்ப குழி வரும், தள்ளுவாங்க நிறைய பேர். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், தள்ள தள்ள நம்ம தலைக்கல்லாக மாறுவது நிச்சயம். அப்போ குழி வந்தது, அடுத்து தேவையில்லாத வீண் பழிகள். ஒரு தேவ மனுஷனை, ஒரு பரிசுத்தவான ஒடுக்குவதற்காக பிசாசு எடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் என்னன்னா பொய்யான குற்றச்சாட்டு. அந்த குற்றப்படுத்துகிற ஆவி கிரியை செய்யும். அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம மிகுந்த கவனமாக இருக்கணும். அப்போ தரிசனம் பெற்றுட்டோம், கர்த்தருக்காக நம்ம உண்மையாக இருக்கிறோம், நம்ம ஊழியத்தை செய்கிறோம், நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்னா நமக்கு விரோதமாக பிசாசு 24 மணி நேரமும் செயல்படுகிறான். ஆமா, அடிக்கடி நமக்கு விரோதமாக என்ன பண்றான்? என் நினப்பாவே இருப்பவரே ஏசையான்னு அவர் பாடினார். அதே போல பிசாசும் அதிக முறை நம்மளை நினைச்சிட்டு தான் இருக்கிறான். எப்படியாவது கீழே விழ தள்ளிடணும், எப்படியாவது சோர்வை கொண்டு வந்துடணும், எப்படியாவது தளர்ந்து போக செய்யணும் அப்படின்னு. இல்லை, நம்ம தளர்ந்து போகக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அப்போ பரிசுத்தம் இன்னைக்கு ரொம்ப அவசியம். யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, அந்த காலத்துல எகிப்திய பெண்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, சில மாதிரி இருப்பாங்களாம். ஒரு பைபிள் ஸ்காலர் சொல்றாரு, சில மாதிரி இருப்பாங்களாம், அவ்வளோ அழகா இருப்பாங்க. இந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல கண் போட்டு நித்தம் ஒரு சோதனை வருது. ஆனா யோசேப்பு பாருங்க, அதற்கு அவளுடன் இருக்கவும் அந்த காரியத்திற்கு சம்மதிக்கவும் இல்லை. பாவத்தை மேற்கொள்ளணும்னா அவாய்ட் த சிச்சுவேஷன்ஸ், அவாய்ட் த பர்சன். இந்த சூழ்நிலையில் நான் போனா நான் விழுந்துருவேன், இந்த சூழ்நிலைக்கு நான் போனா என்ன பண்ணுவேன், நான் பாவத்துக்கு விழுந்துருவேன்னா அதை விட்டு விலகி இருக்கணும். அல்லது இந்த குறிப்பிட்ட நபர் என் வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வருகிறாங்க, சோதனை கொண்டு வருகிறாங்கன்னா அதை விட்டு விலகிடணும். நம்ம என்ன பண்றோம், நானே வந்துடுறேன், நானே வம்படியா போய் மாட்டிக்கிறதுனால தான் அநேக முறை பாவத்தை விழுகிறோம். இப்போ யோசேப்பு வாழ்க்கையில பாருங்க, வேசித்தனத்திற்கு அவர் விலகி ஓடுறாரு, பாவத்திற்கு விலகி ஓடுகிறார். ஆண்டவர் அதான் தான் யோசேப்பை பாருங்க, முற்பிதாக்களுடைய அந்த பட்டியல்ல ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு அப்புறம் யோசேப்பை தான் நிறைய நம்ம சொல்றோம். காரணம் என்னன்னா அவர் பரிசுத்தம். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமா இருந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். யோபு 17:9 பார்க்கிறோம், கைகளில் சுத்தம் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். சொல்லுங்க பாப்போம், கைகளில் சுத்தம் உள்ளவன் மென்மேலும். அப்போ நம்முடைய கைகளில் சுத்தம் வேணும், நம்முடைய பார்வையில் சுத்தம் வேணும், நம்முடைய பேச்சில், நம்முடைய நடத்தையில், நம்முடைய சிந்தனை, சொல், செயல் எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ பரிசுத்தம் இல்லாமல் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு ஒரு விதமான பிரசங்கம் போயிட்டு இருக்கு, நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இருந்த பரிசுத்தம் போதும், ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு, பரிசுத்தம் போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா வெளிப்படுத்தும் விசேஷத்துல கடைசியா சொல்லிட்டாரு, அநியாயம் செய்கிறவன் இன்னும், பாவம் செய்கிறவன் இன்னும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், நீதி உள்ளவன் இன்னும். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார், இப்ப இருக்கிற பரிசுத்தம் போதாது, இப்ப இருக்கிற நீதி போதாது, இப்ப இருக்கிற ஜெப வாழ்க்கை போதாது, இப்ப இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை போதாது. ஏன்னா இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆவிக்குரிய பலன் இல்லாத எல்லாரும் பின்மாற்ற வலையில சிக்கிட்டு போயிடுவாங்க. பின்மாற்ற வலைக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படாதுதான். ஏன் அநேக முறை சபைக்கு வாங்க, பைபிள் ஸ்டடிக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க, சிறப்பு கூட்டங்களுக்கு வாங்கன்னா அந்த தேவ சமூகத்துல தேவனுடைய பலன் இருக்கு. அந்த பலனை பெற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கையில அனைத்தையும் நாம் மேற்கொண்டு ஜெயிக்க முடியும். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னா பரிசுத்தம். உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். அது இருந்தாலும் இருக்கலாம், இல்லாவிட்டாலும் பரவாயில்லங்கிறது இல்லை, இருக்க கடவீர்கள் என்பது கட்டளை. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட், அப்போ யூ ஷால் பி பெர்ஃபெக்ட். உங்கள் பிதா எப்படி இருக்காரு, அவர் பெர்ஃபெக்டா இருக்கிறது மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்க, பெர்ஃபெக்டா இருங்க. நிறைய பேருக்கு கேள்வி, வெற்றியுள்ள வாழ்க்கை சாத்தியமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயிக்க முடியுமா? நிச்சயமாக ஜெயிக்க முடியும். நமக்குள்ள அந்த தேவ பலன் இருக்கு. நம்மளால பாவத்தை மேற்கொள்ள முடியும், நம்மளால சாபத்தை மேற்கொள்ள முடியும், நம்மளால பிசாசை மேற்கொள்ள முடியும், உலகத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கை அதிகமாக ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒரே ஒரு குறிப்பு, முதல் குறிப்பு அதுதான், கர்த்தருக்கு பயப்படுதல். மனுஷருக்கு நம்ம அநேக முறை பயப்படுறோம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம குறைவா இருக்கிறோம். நீதிமொழிகள் 1:7 பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின், fear of the Lord is the beginning of all knowledge. நான் இப்படியாக சொல்றேன், fear of the Lord is the basement of all blessings.
கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் நம்ம தேடி வரும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தருக்கு பயப்படுதல். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த பாக்கியவான் அப்படின்னா அநேகர் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், மிகுந்த சந்தோஷமா இருப்பவன் அர்த்தம். நம்ம வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷம் வேணும், மிகுந்த ஒரு மேன்மை வேணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். வேதத்துல பாருங்க, அநேக இடங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுதல் குறித்து நிறைய இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தியா இருப்பான், மரண கண்ணிகளுக்கு தப்புவான். கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அப்போ இன்னைக்கு முதல் காரியம் என்னன்னா, இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். நான் சாட்சி இல்லாமல் செய்கிற பல வருட ஊழியத்தை விட சாட்சியோடு செய்கிற சிறிய வருட ஊழியம் வல்லமையுள்ளது, மகத்தான மாற்றங்களை தரக்கூடியது. அப்போ இன்னைக்கு நமக்கு சாட்சி தேவை. கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுபவன், கிறிஸ்துவை பிரதிபலிப்பவன். நான் கிறிஸ்தவன் சொல்லுவதல்ல, நம்முடைய வாழ்க்கை சொல்லுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். அப்போ முதலாவது காரியம் பரிசுத்தம். இயேசுவை போல பரிசுத்தமா நம்ம இருக்கணும். ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பாருங்க, அவர் அவ்வளவு பரிசுத்தமா இருந்தார். அவருக்கு சோதனை வராமலாம் இல்லை, பாடுகள் நெருக்கங்கள் வராமலாம் இல்லை. ஆனா அதன் மத்தியில அவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும். இப்போ இன்னொரு குறிப்பு இருக்கு, என்ன அப்படின்னா, சிறிய பாவம் பெரிய பாவம். ஒரு சின்ன பாவம் தானே பாஸ்டர், ஒரு சின்ன பாவம் தானே அப்படின்னு. சிறிய தொலை தான், ஆனா பெரிய கப்பலையே மூழ்கடிச்சிடும். நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு மதியினம் அது பெரிய ஒரு விளைவை. ஆமா, ஆண்டவர் மோசே யாத்திராகமத்திலே சொன்னாரு, அமலேக்க அழிச்சிரு அப்படின்னு. ஆனா அமலேக்க அழிக்காம, முழுமையாக அழிக்காம விட்டதுனால அந்த அமலேக்கு மூலமாக தாவீது, சாலமோன் வரைக்குமே நிறைய பிரச்சனைகளை ராஜாக்களின் காலத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில வேரோடு இருக்கும்போதே வெட்டி சாச்சிடணும். சில விஷயம் வேரோடு இருக்கும் பார்த்தீங்களா, வேரோடு இருந்தப்பே வெட்டி சாச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனா மரமா வளர்ந்தா ரொம்ப பிரயாசப்படணும். இப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். என் வாழ்க்கையில ஒருபோதும் பாவத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இடம் கொடுக்காம பாவம் உள்ள வராது, பிசாசு உள்ள வரமாட்டான். பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யறதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் ஒரு பாவத்தை என்ன பண்ணுவான், பாவ சூழ்நிலை ஏற்படுத்துவான். அப்ப பாவத்துல விழும்போது பிசாசு உள்ள வந்துருவான். பிசாசு உள்ள வந்தா சொல்லவே தேவையில்லை, நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டம். அப்போ நம்ம வாழ்க்கையில முதல் காரியம் இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதான் பவுல் எழுதுற நிருபத்துல, நீங்கள் குற்றமற்றவர்களாய் நடவுங்கள் அப்படின்னு. அப்போ நம்மளை யாரும் குற்றப்படுத்தவே கூடாது. நம்முடைய நடக்கையை பார்த்தோ பேச்சை பார்த்தோ எதை குறித்தும் குற்றப்படுத்தாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் இன்னைக்கு தேவை. அப்போ காரியம் இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவராக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசுவை போல நான் பரிசுத்தமா இருப்பேன் அப்படின்னு? நிறைய பேர் நினைக்கிறாங்க பரிசுத்தமா இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் பிரதர், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. நான் சொல்றேன், பரிசுத்தமா இருப்பதா ரொம்ப சுலபம், பாவம் செய்யறதான் கஷ்டம். பாவம் செய்யற யாரையாவது போய் அவங்க நல்லா சந்தோஷமா செய்யறாங்கன்னு போய் பாருங்க, மறைஞ்சிருந்து யாராவது பார்த்துருவாங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் பாவம் செய்யறாங்க. நான் என்ன சொல்றேன், இஷ்டப்பட்டு பரிசுத்தமா இருக்கணும். கஷ்டப்பட்டு பாவம் செய்யறதை விட இஷ்டப்பட்டு பரிசுத்தமா இருக்கணும். ஒரு உண்மையை சொன்னா உடனே முடிஞ்சது அந்த விஷயம். ஆனா ஒரு பொய்யை சொன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு பொய், அதுக்கு மேல இன்னும் பல பொய்கள். அந்த அப்பா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குங்கிற மாதிரி பொய் எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. ஒரு பொய் சொன்னா அப்படியே தொடர்ந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு. ஆமா, பாஸ்டர் நிறைய பொய் சொல்றாரு நினைச்சுக்காதீங்க. உண்மை, அந்த உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, உண்மையுள்ள மனுஷன் பரிதாபமா இருப்பான் இருக்கா பைபிள்ல. ரொம்ப உண்மையா இருந்தா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஏமாளி அப்படிம்பாங்க. ஆனா நான் சொல்றேன், உண்மையா இருந்தா கர்த்தர் நம்ம அதிகமாக ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா, தேவ சமூகத்துல உண்மை, ஊழியக்காரனுக்கு உண்மை, கொடுப்பதுல உண்மை, ஜெபத்துல உண்மை, வேத வாசிப்புல உண்மை, அந்த மாதிரி வேலை செய்யற இடத்துல உண்மை, அரசாங்கத்துக்கு உண்மை, குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள உண்மை, இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. உண்மையா இருந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை உயர்த்துகிற பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அதனால உன்னை இன்னும் கொஞ்சமா வைக்கிறேன்னு சொன்னார் ஆண்டவர், அநேகத்தின் மேல. அப்போ அந்த கொஞ்சத்துல உண்மை, நம்ம லாங்குவேஜ்ல இப்படி பார்க்குறோம், அந்த கொஞ்சம் கர்த்தர் கொடுத்த அந்த கொஞ்சம் விஷயத்திலேயே நம்ம உண்மையா இருக்க முயற்சி பண்ணணும். அப்படி உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நம்ம உண்மையை மனுஷங்க பார்க்காம இருக்கலாம், இந்த உலகம் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உண்மையை தான் பார்க்கிறார். ஆமா, அந்த உண்மைத்தன்மை, உண்மையுள்ள ஊழியன்.
பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் சொல்றாரு, உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள். உண்மை உத்தமம் வந்தால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதான் எஜமானுடைய சந்தோஷம். அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த உண்மையுள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த நிருபங்கள் பாருங்க, உண்மையுள்ளவர்களுக்கு ஒப்புவிங்கிறாரு, உண்மையுள்ள மனுஷரை மூப்பர்களாக ஏற்படுத்துங்கிறாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும், சின்ன காரியமோ பெரிய காரியமோ, அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு நாளும் ஆசீர்வதிக்கப்பட முடியவே முடியாது. நம்மளை நம்ம சரி பண்ணாமல் நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம கர்த்தர் சரி பண்ண மாட்டார், நம்மளும் சரி பண்ண முடியாது. ஆமாம், ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு எதுவுமே தடை கிடையாது. பிசாசு தடை கிடையாது, உலகமும் தடை கிடையாது. ஆண்டவருடைய முகத்தை மறைப்பதற்கு எதுவும் தடை கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாவங்களே எனக்கு பெரும் தடையாக நிற்குது. நம்முடைய பாவம் அவருடைய முகத்தையே மறைக்குதான். அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே உம்மை போல நான் பரிசுத்தமாக இருப்பேன், உம்மை போல நான் பரிசுத்தமாக இருப்பேன். நம்முடைய பரிசுத்தத்தின் அளவுகள் வந்து மனுஷங்க கிடையாது. இந்த ஆயக்காரன் பரிசேயன் ஜெபத்தில் பாருங்க, இந்த பரிசேயன் வந்து ரொம்ப மிஞ்சின நீதிமான். இந்த சுய நீதி, எனக்கு எல்லாமே தெரியும். ஆயக்காரன் ஆலயத்துக்குள்ளே வரல, பரிசேயன் உள்ளே வந்து நின்றுட்டு, ஆண்டவரே நான் பரிகாரம் இந்த மாதிரி ஆயக்காரன் மாதிரி நான் என்ன பண்ணல, நான் அநியாயம் செய்யலை, வாரத்தில் 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், நான் தசமாகம் கொடுக்குறேன் அப்படின்னு தனக்குள்ளே தான் ஜெபம் பண்ணான். ஆனால் ஆயக்காரன் பாருங்க, தூரத்தில் நின்று தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் அவன் சொல்கிறான், தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். நீதிமான் மாதிரி வந்தவன் பாவியாக போயிட்டான், பாவியாக வந்தவன் நீதிமானாக போயிட்டான். இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஐ நோ எவ்ரி திங், யூ நோ, ஐ எம் எ ரைச்சியஸ் மேன். நான் ரொம்ப நீதியுள்ளவன், நான் பரிசுத்தமாக இருக்கேன், நான் இவனை மாதிரி இல்லை பாஸ்டர், நான் இவங்கள மாதிரி இல்லை. அப்படி சொல்கிறவங்கள நீதிமானாக மாற முடியாது. ஆண்டவரே நான் அந்த அளவுக்கு இல்லை ஆண்டவரே, ஐ எம் நத்திங். பைபிள் காலேஜில் அடிக்கடி நான் சொல்லுவேன், when you say I am nothing, God will give you everything. வேதத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் எம்மாத்திரன்னு சொன்னவங்களெல்லாம் கர்த்தர் பல மடங்கு வல்லமையாக பயன்படுத்தினார். மோசையை பாருங்க, நான் எம்மாத்திரன்னாரு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் மோசையை அப்படி தூக்கி கொண்டாடுறாங்க. இஸ்ரேலில் மோசையை பற்றி ஒருத்தன் தப்பாக பேசிட்டு வெளியே போக முடியாது. ஆனால் இதே மோசை சொன்னார், ஆண்டவரே என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவர் அப்படின்னு. ரொம்ப எனக்கு இருதயத்தை கலங்க வைத்த ஒரு வார்த்தை, என்னை நம்ப மாட்டாங்க ஆண்டவர் அப்படிங்கிறாரு மோசே. என் ஜனமே என்னை நம்பாது அப்படிங்கிறப்ப சொன்னார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருக்கும், நீங்கள் வாட்சி பாருங்க, நீ போ, அவர்கள் என்றென்றைக்கும் என்னை நம்புவார்கள் அப்படின்னு. இயேசு வராரு, புதிய ஏற்பாட்டில் காலத்தில் வராரு, அவர் பேசுகிறாரு, உபதேசத்தை பேசும்போது நாங்கள் மோசையின் சீஷர் அப்படிங்கிறாங்க. இதே ஜனங்க தான் ஒரு காலத்தில் மோசையை கல்லெறிய பார்த்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு கல்லெறியலாம், சொல்லெறியலாம், ஒரு நாள் நம்மை தலைவனாக தூக்கி கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். ஒருவேளை இதே இடத்துல, எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல தான் கீர்த்தி போஷமாக கர்த்தர் வைப்பார். எனக்கு ரொம்ப புரியாத ஒரு வசனம் இருக்கு, என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அவனே ஏற்கனவே என்னை வெட்ட நிற்கிறான், அவனே ஏற்கனவே என்ன, எப்படா இவன் சாவான், எப்பொழுது இவன் பேர் அழியுங்கிறப்ப சத்துருக்கள் முன்பதாக ஒரு பந்தியை, ஒரு தலைவாழை இலை போட்டு அதில் ஸ்வீட்டெல்லாம் வச்சு எல்லாத்தையும் முன்னந்தோடைய வைப்பாங்க. ராஜரீக அபிஷேகம் பட்டவனுக்கு முன்னந்தோடைய வைப்பாங்க. அந்த மாதிரி முன்னந்தோடைய வச்சு நல்லா, அது அவன் பார்க்க கர்த்தர் அப்படிதாங்க ஆசீர்வதிப்பார். உங்களை அழியணும், உங்கள் பேரை இல்லாமல் போக பண்ணணும், உங்களை கெடுக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க முன்பதாக தான் கர்த்தர் நம்ம தலையை உயர்த்துவார். ஆண்டவர் இவனை அழிச்சிடக்கூடாதா, இவனுக்கு பிரச்சனை வராதான்னு இல்லை வச்சிருப்பாரு. நம்ம நல்லா வாழ்றத அவன் பார்ப்பான். அதனால நம்ம அழிக்கணும்னு நினைச்சவங்களை கர்த்தர் பார்த்துக்குவார். வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம், ஒரே ஒரு ஆன்சர் சொல்கிறேன் பாஸ்டர், எனக்கு நிறைய கேள்வி இருக்கு நான் சொல்கிறேன். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு அப்பவே கர்த்தர் வெளிப்படுத்திட்டார். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் தமது தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. அதுதாங்க விசுவாசம். அதனால தான் விசுவாச தகப்பன ஆயிட்டாரு. நம்ம இன்னைக்கு விசுவாசத்தில் அவ்வளோ வளர்ந்தும் என்ன எதுவாக இருக்கும், என்ன பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, ஒரே விஷயம் சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமாம், நான் மேரிட்டு அடிக்கடி அதான் சொல்லுவேன், இவ்வளோ விஷயம் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது அப்படின்றப்ப சொல்லுவேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் பார்த்துக்குவார். அவருக்கு தெரியாததா? அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கலை. எல்லாமே அவருடைய பிளான் தான், அவருடைய டிவைன் பிளான். கல்யாணம் ஆனப்போ கூப்பிட்டாரு, உண்மைதான், நாங்களும் வர முயற்சி பண்ண முடியல, ஆனால் இந்த டைம் தான் கொண்டு வரணும் அவருக்கு பிளான், அவருடைய சித்தம். அதனால் எல்லாமே அவருடைய நோக்கத்தின்படி தான் நடக்குது. அதனால் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் பார்த்துக்குவார். குடும்பமா, பிள்ளையா, வேலையா, ஊழியமா, எதுவாக இருந்தாலும் சரி அவர் பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன நினைக்கிறோம், அநேக முறை நம்ம தான் பார்க்கணும், நான் தான் பார்க்கணும். இல்லை, ஊழியம் என்பது நான் செய்வதல்ல, எனக்குள்ளிருந்து அவர் செய்வது.
ஆமாம், சாட்சி என்பது நான் பேசுவது மட்டுமல்ல, எனக்குள்ளிருந்து அவர் பேசுவது, எனக்குள்ளிருந்து அவர் செயல்படுவது. நம்ம எல்லாருமே இயேசுவை போல, நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை போல இருக்குன்னு சொல்லணும். நம்மளை பார்க்குறப்ப அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை பாருங்களேன், இயேசுவை போல நீங்கள் இருக்கீங்க. சொல்லுங்கள், கரங்களை பிடிச்சி, நீங்கள் இயேசுவை போல இருக்கீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம எல்லாரும் இயேசுவை போல நம்ம இருக்கிறோம். அப்போ மொதல் விஷயம், இயேசுவை போல பரிசுத்தம். ஆமாம், சத்துருக்களுக்கு முன்பதாகத்தான் கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்தும். ஆனால் எப்போ? பாவம் செய்யாத போது, பரிசுத்தமாய் அவருக்காக காத்திருக்கும் போது. ஏன்னா அவர் என்னுடைய மணவாளன், நான் அவருடைய மணவாட்டி. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன ஒரு கணவன் மனைவிக்கு அந்த உறவை போல கணவன், நான் உனக்கு கணவனுங்கிற இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனால் நீ என்னை விட்டு தூரம் போகும்போது நான் எவ்வளோ வேதனைப்படுகிறேன். அந்த வலி இருக்கு பாருங்களேன். உலகத்தில் பெரிய வலி என்னன்னா, நம்மளை உண்மையாக நேசிக்கிறவங்க நம்ம காயப்படுத்துவது தான். நம்ம எத்தனை முறை ஆண்டவரை காயப்படுத்திருக்கிறோம். ஆமாம், எத்தனை முறை நம்ம ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்திருக்கிறோம் சொல்லுங்க. நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறார். ஆவியானவர் துக்கப்படுறார். ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். குடும்பத்தில் கூக்குரல், தூஷணம், வம்பு வார்த்தை வரும்போதெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும்போதெல்லாம் ஆவியானவர் துக்கப்படுறார். ஒரே ஒரு ஆலோசனை, குடும்பத்தில் சண்டை வேண்டாம், குரலை உயர்த்துவது வேணாம். குடும்பத்தில் துதி இருக்கணும், குடும்பத்தில் ஜெபம் இருக்கணும். குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இங்கே மேலே கூரை இல்லைன்னா என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் கூட என்னால் பேச முடியாது. அப்போது நம்ம வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் அவசியம். கூக்குரல், தூஷணம், வம்பு, தேவனுக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியமும் வேண்டாம். தாவீது பாருங்க, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்கிறேங்கிறாரு. காட்டில் நடந்தா பரவாயில்ல, அவர் வீட்டிலேயே என்ன பண்றாரு? நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்கிறேன். அந்த வசனத்துடைய ஆழ அர்த்தம் பாருங்க, வீட்டில் கூட நம்ம உத்தமமா இருக்கணும். நம்மளுடைய வீக்னஸ் எங்க வெளிப்படும்னா குடும்ப வாழ்க்கையில் தான் வெளிப்படும். வெளியெல்லாம் நம்ம எப்படி, வெளியெல்லாம் அப்பா அவரை மாதிரி நல்லவர் கிடையாதும்பாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா சொல்லவே தேவையில்லை. ஊருக்கெல்லாம் அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் வீட்டில் வந்த உடனே அப்படியே எரிச்சல் வரும் பாருங்க. அப்போ வீக்னஸ் வெளிப்படுகிற இடம் குடும்பம் தான். ஆனால் இந்த குடும்பத்தில் தான் நம்ம என்ன பண்ணணும்? சரியாக இருக்கணும். ஆமாம், நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை சாட்சியாக இருக்கணும். நம்ம குடும்பத்தை பார்த்தோம், நம்மை பார்த்தோம் ஐயோ அப்படின்னு நம்ம கூடாது, யாரும் சொல்லக்கூடாது. இவங்க வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழணும், இருந்தால் இவங்கள மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அப்போது மொதல் விஷயம், இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். பாவம் நம்ம வாழ்க்கையில் வரவே கூடாது. அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லைன்னு இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் மொதல் விஷயம், பாவம் இருக்கக்கூடாது. தேவனை துக்கப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. பாவத்தில் 2 வகை, செய்யக்கூடாததை செய்வது, 2வது செய்ய வேண்டியதை செய்யாதிருப்பது. நம்மளோட கடமைகள் சில விஷயம் இருக்கு, அதை நம்ம செய்யாதிருப்பதும் பாவம். அப்போ நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். 2வது மார்க் 1:35 அதில் பார்க்குறோம், அதிகாலையில் இயேசு இருட்டோடு எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இங்க பாருங்க, முதலாவது பார்த்தோம் இயேசுவை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். 2வது இயேசுவை போல ஜெபத்திலே தீவிரமாக இருங்கள். இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு? அநேக முறை ஆண்டவர் அதிகாலை நேரத்தை கூட சில சமயம் எழுப்புவார், பாரப்படுத்துவார். சில சமயம் தூக்கமே வரல அப்படின்னா நம்ம ஜெபிக்கணும்னு அர்த்தம். தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில், ஆமாம் பைபிள் எடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் இந்த முன்னாடி வந்து நிற்கும் மொபைலா பைபிளா. ஆமாம், இங்கே பைபிளில் பாருங்கள், மோசே ஏன் அவ்வளோ பெரிய தலைவன் அப்படின்னா அவருடைய செலெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு, அவருடைய கனெக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையில் தேவனோடு இருக்க அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், நம்ம வாழ்க்கையில் செலெக்ஷன் கரெக்டாக இருக்கணும். சில பேர் கனெக்ஷனில் கரெக்டாக இருப்பாங்க, செலெக்ஷனில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. சில பேர் செலெக்ஷனில் கரெக்டாக இருப்பாங்க, கனெக்ஷனில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கனெக்ஷனும் முக்கியம், செலெக்ஷனும் முக்கியம். இந்த 2லையும் யார் சிறப்பாக செய்கிறாங்களோ அவளை கர்த்தர் நல்ல ஒரு தலைவனாக பயன்படுத்துவார். கர்த்தர் நல்ல ஒரு தலைமைத்துவ அபிஷேகத்தோடு நடத்துவார். நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பாவமா பரிசுத்தமான பரிசுத்தங்கிறாரு மோசே. பார்வோன் ராஜாவா பரலோக ராஜாவான பரலோக ராஜா. எகிப்திய ஜனங்களா இஸ்ரவேல் ஜனங்களானா எனக்கு இஸ்ரவேல் ஜனங்க போதுங்கிறாரு. பல மடங்கு சந்தோஷமா இல்ல பாடுகளோடு சந்தோஷமானா என் ஜனத்தோடு பாடுகளோடு இருக்கிற சந்தோஷம் எனக்கு போதுங்கிறாரு. அப்போ எகிப்தியரோடு அவர் வாழ்ந்திருக்கலாம், அரண்மனை வாழ்வை விட அவரோடு இருக்கிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்.
எனக்கு இந்த உலகம் மேன்மையை தரலாம், பெரிய விஷயங்களை தரலாம், ஆனால் இதை விட எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். ஆண்டவருக்கு இன்னைக்கு யார் தேவைன்னா அவருக்காக நிற்கிற ஒரு கூட்டம். பணத்துக்காகவோ பெயருக்காகவோ புகழுக்காகவோ வேற எதுக்காகவோ ஓடுகிற கூட்டம் அல்ல. இயேசுவுக்காக நேசிக்கிற, இயேசுவுக்காக உண்மை உத்தமாக வாழ்கிற கூட்டம் தான் ஆண்டவருக்கு எனக்கு தேவை. அப்போ இயேசுவை போல ஜெபத்துல தீவிரமா இருக்கணும். 1 நாளாகமம் 4:10 பார்க்குறோம் யாப்பேசு குறித்து. துக்கத்தோட தான் எல்லா தாயும் பிள்ளை பெறுவா. துக்கம் இல்லாமல் சந்தோஷமா பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் சந்தோஷம் வரும்னு இருக்கு. ஆனா இந்த தாய் பாருங்க, பேரே துக்கம்னு பேர் வச்சிருக்கு. யாப்பேஸ் அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? துக்கம். நிறைய பேர் யாப்பேஸ் கூப்பிடும்போது அவன் கால் என்ன விழுந்திருக்கும்? துக்கம். நல்ல தாய் பாருங்க, துக்கம்னே பேர் வச்சிருக்கு. ஆனா துக்கத்தோடே பெயரிடப்பட்ட யாப்பேஸ் துக்கத்தோட வாழ விரும்பல, வளர விரும்பல. அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு விலக்கி என்னை காத்தருன்னு சொல்லும்போது பாருங்க, கீழே வசனங்கள் இருக்கு. யாப்பேஸ் தன் சகோதரர்ல விசேஷித்தவனாக கனம் பெற்றவனாக இருந்தான். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த உலகம் பல பேரை நமக்கு சொல்லும். ஆமா, நிறைய விஷயங்களை சொல்லும். ஆனா அதுக்கு செவி கொடுக்க கூடாது. நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறும். நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தா அனைத்தையும் நம்ம மேற்கொள்வோம். ஜெபம் சரித்திரத்தையும் மாத்தி இருக்கு. ஜெபம் ஒருவருடைய தலையெழுத்தையும் மாத்தி இருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில ஜெபத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். தேவனோடு இருக்கிறது. ஊழியத்துக்கு கூட பாருங்க, ஆண்டவர் அழைத்த போது சீசர்கள் தம்மோடு கூட இருக்கவும், அதுக்கு பின்பதாகத்தான் ஊழியம் கூட இருக்கணும். நிறைய நேரங்கள் நம்ம நினைப்போம், மனுஷங்க நம்ம எல்லாருமே அன்புக்கு ஏங்குறோம். உண்மைதானே? யாரா நம்மள்ட்ட அன்பு காட்ட மாட்டாங்களா? ஆனா ஆண்டவர் ரொம்ப அன்புக்கு ஏங்குறாரு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஊழியத்துல குறைவு கிடையாது. மற்றவங்களை கண்டுபிடிக்கிறதுல, தவறான நபர்களை அடையாளம் காண்பதில் சபை குறைவா இல்லை, எல்லாவற்றிலும் நிறைவு. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, அன்பை விட்டுட்டியே அப்படின்னு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு. அப்பா பாருங்க, ஆண்டவர் அன்புக்கு ஏங்குறாரு. மனுஷங்க நம்ம தான் அன்புக்கு ஏங்குவோன்னு பார்த்தா ஆண்டவர் அன்புக்கு ஏங்குறாரு. நம்ம ஆண்டவரோடு பேச வாஞ்சிப்பதை விட அவர் நம்மோடு அதிகமாக பேச வாஞ்சிக்கிறார். ஆதாம் ஏவாள் அதை பாவம் செய்த போது பாருங்க, குளிர்ச்சியான வேளையில கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. கர்த்தர் அவங்களோட நல்ல ஒரு ஐக்கியமா இருந்தாங்க. ஆனா பாவம் செய்த போது ஆதாம் ஏவாள் வெளிவந்தப்ப ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. நான் சொல்றேன், உலகத்துல முதலாக புறக்கணிக்கப்பட்டவர் தேவன் தான். தேவன் யாரையும் புறக்கணிக்கல. பாவம் தான் நம்ம புறக்கணிச்சு, பிசாசு தான் நம்ம புறக்கணித்தான். ஆனா ஆண்டவரையே நம்ம புறக்கணிச்சோம். முதலாக புறக்கணிப்பின் வேதனை அனுபவித்தவர் கர்த்தர். இயேசு கிறிஸ்து புறக்கணிப்பின் வேதனை தெரிந்தனால தான் என்னவோ அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, அது பரிசுத்தமான நேசிக்கிறத நம்ம பார்க்குறோம். நல்லவங்களா இருந்தா, உண்மையா இருந்தா நேசிப்பாங்க. ஆனா ஃப்ராடை நான் நேசிக்கிறேங்கிறாரு. 420 பாவம் செய்கிறவன், அவன் ஊர்லேயே சரியில்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவன் தானே எனக்கு வேணுங்கிறாரு. அது என்ன விதமான அன்புன்னு அளவிடவே முடியாது. யோசிச்சு பாருங்க, கொலைகாரன் மோசைய நல்ல ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் மாத்திட்டாரு. ஒரு சின்ன ஒரு கோபத்தினால கொலையே பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டாரு மோசே. அது எவ்வளவு பெரிய ஒரு கோபம். ஆனா அதே மோசையை கர்த்தர் உருவாக்கி, அவர் பாருங்க, பூமியில் இருக்கிறதுல மோசையை போல சார்ந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. அதனால நம்ம வாழ்க்கையில் சில சமயம் பாடுகளை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. சில பேர் நம்ம நெருக்குவாங்க, கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாக செயல்படுவாங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மளை உருவாக்குறாரு. ஆமா, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற தேவன் மட்டுமல்ல, அவர் நம்மை பழக்குவிப்பார், நமக்கு ட்ரெயின் பண்ணுவார். சில சமயம் சில விஷயங்கள் அவராக நம்மளை தள்ளுவார். நான் வரமாட்டான் ஆண்டவரே, வேணாம்போம். இல்லை போ அப்படிம்பாரு. நான் 10th படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா, காட்டுப்போக்கம் நிறைய போவோம். கிராமத்தில் வளர்ந்ததுனால பசங்க எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். எனக்கு நீச்சல் அவ்வளோவா தெரியாது. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தேன், விட்டுட்டாங்க. அப்படியே அவங்க எல்லாம் குளிச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே மேலே இருந்து ஆசையாக அப்படி பார்க்குறது விட்டுட்டேன். 2ஆம் நாள் பார்த்தேன் அப்படின்னா எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க, ஒரு 2 பேர் மேலே வந்துட்டாங்க. என் பின்னாடி நின்று இருக்காங்க, எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், ஆனால் ஒன்றும் கண்டுக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே தள்ளி விட்டாங்க. என்ன உள்ளே போயிட்டேன். நல்லா ரொம்ப ஒரு பயம் வேறு, ஒரு கலக்கம் வேறு. வெளியே வந்த உடனே அவங்க சொன்னாங்க, இப்படின்னு என்ன பண்ணு, கையை காலை எப்படி அசைன்னு சொல்லி கூடவே இருந்து அப்படியே என்னை தாங்கி அப்படியே கொஞ்சம் ஒரு ரவுண்டு அடித்ததுக்கப்புறம் வந்து அந்த கல்லை உட்காந்தோம் பாருங்க, உள்ளே இருக்கிற பயம் போச்சு. இப்போ ஆழத்துக்குள்ளே போய் எவ்வளோ தூரம் வேணால், எவ்வளோ நேரம் வேணால் இருக்கிற அளவுக்கு நீச்சல் கற்றுக்கொண்டேன். அப்போது என்னன்னா, இதே போல தான் கர்த்தர் நம்மளை சில விஷயத்தை தள்ளுவார்.
நமக்கு பிடிக்காததா இருக்கும், நமக்கு இந்த விரும்பாத பாதையாக இருக்கும், இது வேணாம் நினைப்போம். சில மனுஷங்களை நம்ம தலை மேலே ஏறி போக பண்ணுவார். சில மனுஷங்களை நம்மளை கைவிட்டுருப்பாங்க, நன்மை செஞ்சு நம்மளை என்ன பண்ணுவாங்க, தூசிச்சு போயிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, கர்த்தர் நம்மளை உருவாக்குறாருன்னு அர்த்தம். அப்போ பழக்குவிக்கிறார் அவர். எப்போ பழக்குவிக்கிறாருன்னா ஜெபத்தில் காத்திருக்கும் போது தான். ஜெபம் இல்லாமல் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஜெய ஜீவியத்தின் அஸ்திபாரம் ஜெபம் தான். ஆதி திருச்சபையாக இருக்கட்டும், பழைய ஏற்பாடு பரிசுத்தவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் பாருங்க நல்லா ஜெபிக்கிறாங்க. ஆதி திருச்சபை கூடி கூடி ஜெபித்து கோடிகளை திருப்பின திருச்சபை. எப்பவுமே அவங்க மன்றாடி ஜெபிக்கிறாங்க. ஆதி திருச்சபை ஜெபத்தில் போராடுறாங்க, நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? ஆதி திருச்சபை ஜெபங்களில் போராடுறாங்க, நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கே போராடிட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும். நம்ம இன்னும் அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அதுவும் இன்னைக்கு பாருங்க, உபவாச ஜெபம் முக்கியம் இல்லைன்னு ஒரு உபதேசம் போயிட்டு இருக்கு. உபவாசிக்க தேவையில்லை அப்படின்னு. பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் உபவாசித்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உபவாசித்து ஜெபித்தார். ஆதி திருச்சபை உபவாசித்து ஜெபித்தது. ஆதி திருச்சபை, மத்திய கால திருச்சபை, நிறைய திருச்சபைகள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்படின்னா நம்மளும் இன்னைக்கு உபவாசித்து ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசம் தான் ரொம்ப எதிர்க்கக்கூடிய உபதேசம். ரொம்ப அதிகமாக எதிர்க்கக்கூடிய உபதேசம் பரிசுத்த ஆவியின் உபதேசம். அபிஷேகம் இறங்கும் போதே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இப்படி குடிச்சிட்டு பேசுறீங்களா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த உபதேசம் போயிட்டு இருக்கு. அதே போல இந்த உபவாசத்தை பற்றியும் பாருங்க, எக்கச்சக்கமான போதனைகள். ஒருவர் என்ன உபவாசிக்க வேணாங்கிறாங்க, ஒருத்தவங்க நற்கிரிகள் மட்டும் போதுங்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், வேதத்தின்படி உபவாசமும் தேவை, நற்கிரிகளும் தேவை. ஆண்டவருடைய உபதேசம் அப்படிதான் இருக்கு. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். அந்த சமநிலை பிரமாணம். புதிய ஏற்பாடு கிருபையின் பிரமாணம், சமநிலை பிரமாணம். அப்படி நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. ஏதாவது ஒரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு காரியத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியை நோக்கி போகும், பின்மாற்றத்துக்கு நேரம் நம்ம போயிடுவோம். அதனால் நம்ம சரியாக இருக்கணும், பூர்வ எல்லைக்குரிய நம்ம மாற்றக்கூடாது. அப்போது அதிகமாக ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் உணர்த்தும் போது அதிகமாக நமக்குள்ள ஒரு ஜெப பாரத்தை சில சமயம் ஜெபிக்க ஆண்டவர் ஏவுதல் தரும்போது மறுப்பு சொல்லவே கூடாது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டுன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்நிய பாஷையில் அதிகமாக மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அளவுக்கு வல்லமையாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் சொல்றாரு, உங்கள் எல்லாரையும் காட்டு நான் அதிகமாக அந்நிய பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை துதிக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபையை நம்ம பயன்படுத்தணும். அடிக்கடி இறக்கிற கிணறு ஊறும், இறக்காத கிணறு நாருன்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளை என்ன பண்ணணும், அடிக்கடி அனல் மூட்டணும். ஆராதனையில் கர்த்தர் அனல் மூட்டுறாரு, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம அனல் மூட்டணும். நம்ம ஆராதனை மட்டும் அனலை பெற்றுக்கொண்டு வீட்டில் அனல் மூட்டாமல் இருந்தால் வல்லமை வெளிப்படாது. அதனால் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்தில் காத்திருக்கணும். அதே போல் இயேசு பாருங்கள், ஜெபத்தை எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு, ஜெபத்துக்கு முன்மாதிரியாக இருந்தார். இயேசு ஜெப போதகர் மட்டுமல்ல, அவர் ஜெப வீரர். அவருடைய வாழ்க்கையை பாருங்கள், அதிகாலையில் அவர் ஜெபிக்கிறாரு, மலையில் போய் ஜெபிக்கிறாரு, சில சமயம் இரவு முழுவதும் ஜெபிக்கிறாரு, முக்கியமான தீர்மானங்கள் டைமில் சில முக்கியமான தீர்மானங்களுக்காக அவர் ஜெபிக்கிறாரு, சிலுவையிலும் கூட அவர் ஜெபிக்கிறாரு, ரத்தம் சிந்தி மறித்து உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார். இப்பயாச்சும் தலைவர் அமைதியாக இருப்பாருன்னு பார்த்தா அங்கேயும் பிதாவுக்கு முன்பதாக ஆண்டவரே என் பிள்ளைகள் மேலே கிருபையாக இருங்க ஆண்டவரே சொல்லி இன்னைக்கு அவர் ஜெபிச்சுட்டு இருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் ஜெபித்தார். நம்முடைய ஆரம்பம் ஜெபமாக இருந்தால் நம்முடைய முடிவு ஜெயம்தான். நீங்கள் வேதத்தில் பாருங்கள், எந்த ஒரு மனுஷன் ஜெபித்தானோ அவங்களுடைய முடிவு ஜெயமாக இருந்தது. தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஏன்? அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஜெபமாக இருந்தது. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபம் நம்முடைய சுவாசமாக இருக்கணும். ஜெபிக்காமல் வீட்டு விட்டு போக வேணாம். வெளியே இருந்து வரும்போதும் ஜெபிச்சுட்டு என்ன பண்ணணும், வீட்டுக்குள்ளே வரணும். ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜெபிக்கணும். நெகேமியா காலத்தில் பார்க்குறோம், பொருட்களுக்காகலாம் ஜெபம் பண்ணாங்களாம். அவங்க சரீரத்துலேருந்து போகிறாங்க எருசலேமுக்கு, என்னுடைய பொருட்களுக்காகவும் மிருக ஜீவன்களுக்காக கூட அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ நம்முடைய பொருட்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும்னு பைபிளில் இருக்குது. பிள்ளைகளுக்காக என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், ஜெபிக்க பழக்கணும். வீட்டில் வசனம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜெபிக்காமல் வேத வசனத்தை சொல்லாமல் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்களா 5 விளையாது 50 விளையுமா அப்படின்னு. அப்போது சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், பழக்க வைக்கணும். பழக்க வைக்காமல் பாஸ்டர் என் வார்த்தை கேட்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், அடங்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர். பாஸ்டர் என்ன பண்ணுவார், இன்னும் ஜெபிப்போம்மா ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கடந்து போவாங்க. என்னன்னா
பெற்றோர்கள் கையில் தான் கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு முழு பொறுப்பு ஃபஸ்ட்டு பெற்றோர் தான், அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரங்க. அப்போது சின்ன வயசுலேருந்தே அவங்க கேட்க மாட்டாங்க. சில பேர் பாருங்க, பைபிளை கொடுக்காம மொபைலை கொடுத்துருவோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு அடிக்ஷன் ஆகிட்டு பெரிய ஒரு மோசத்துக்கு நேராக போயிடும். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒருவேளை சபையில் ஜெபங்கள் நடக்கலாம், எல்லா ஜெபங்களுக்கும் என்ன பண்ணக்கூடாது, கட்டடிக்காமல் தொடர்ந்து தேவ சமூகத்துக்கு வரணும். தனிப்பட்ட ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய பேர் இணைந்து ஜெபிக்கும்போது நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் தனிப்பட்ட ஜெபம் அவசியம் அதிகமாக இருக்காது. அந்த நாட்களில் அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் இல்லாமல் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஜெபித்தா பவுல் பாருங்க, அனனியா பவுல் வந்து கொலைகாரன் தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பயமுறுத்துறாரு, அடிக்கிறாரு, மரண பரிந்தும் சில பேரை உபத்திரப்படுத்திருக்காராம் கிறிஸ்தவன் சொன்னாலே. அப்படிப்பட்ட சவுலை கர்த்தர் தொட்டு அவர் ஜெபத்தில் இருக்கிறாரு. ஆனால் அனனியாட்ட போய் சொல்றாரு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போது நம்ம ஜெபித்தா நம்முடைய பேரை கர்த்தர் மற்றவங்களுக்கு சொல்லுவார். ஊழிய அழைப்புகள் தன்னால் வரும். நம்முடைய பேரை கர்த்தர் பிரஸ்தாபமாக்குவார். இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் இருக்கும்போது பாருங்க, முதலாவது போகும்போது பரிசுத்த ஆவியால் நிறைந்தவராயின்னு இருக்கும். 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அவர் கடந்து போனார்ன்னு இருக்கும். அப்போது நம்ம உபவாசித்து ஜெபிக்கும்போது ஆவியானவருடைய பலம் நம்ம மேலே இறங்கும். ஆவியானவருடைய அந்த பலத்தின் வல்லமையான ஊழியத்திற்கான ஒரு ஆயத்தம் உபவாச ஜெபம். ஊழியம் உபவாச ஜெபம் மனுஷனுடைய அழைப்பு அல்ல, அது தேவனுடைய அழைப்பு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமாக தேவ சமூகத்தை உபவாசத்தை ஜெபிக்கும்போது ஆவியானவருடைய பலத்தால் நம்ம நிறந்திருப்போம். அடுத்த வசனம் இருக்கு, அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமானது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் பிரசித்தமாகணும்னா, நம்ம வாழ்க்கை பிரகாசமாகணும்னா அதிகமாக நம்ம உபவாசத்தை ஜெபிக்கணும். அதே போல உபவாச ஜெபம் ஊழியத்தின் ஒரு நிரூபணம். எங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் எழுதுறாரு, எங்கள் ஊழியமும் நானும் குற்றப்படாதபடிக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு உபவாசங்களிலும், உபவாசம்னு ஒரு வார்த்தை சொல்லலை, உபவாசங்களிலும். அப்போ பல டைம் அவர் ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. ஏன்னா நான் குற்றப்பட்டு போகக்கூடாது, என்னுடைய ஊழியம் குற்றப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறாரு. நம்ம உபவாசத்தில் இருக்கும்போது நம்முடைய மாம்சம் ஒடுங்கும், நம்முடைய ஆவி மேலோங்கும். நம்முடைய ஆவி மேலோங்குச்சுன்னா கர்த்தருடைய சத்தத்தை நம்ம தெளிவாக கேட்க முடியும், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள முடியும், பாவத்தை மேற்கொள்ள முடியும். ஏன்னா 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று ஆவி, இன்னொன்று மாம்சம். நம்ம எதுக்கு செவி கொடுக்குறோம், நம்ம எதுக்கு கீழ்ப்படுகிறோம்னா அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இருக்கா இல்லை தோல்வியாக இருக்காங்கிறது அமையும். மாம்சத்தில் செய்யப்படுகிற எதுவும் மாம்சமாக இருக்கும், அது வீணாக போகும். ஆனால் ஆவியினால் செய்யப்படுகிற வாழ்க்கை, ஊழியம், தீர்மானங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மகிமை உள்ளதாக இருக்கும். ஏன்னா ஆவி அழியாது. அப்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மெருகேற்றப்பட நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிக்கலான்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆமாம், அதிகமாக ஜெபிக்கணும். இந்த நாட்களில் இயேசுவை போல பரிசுத்தமாக இருக்கணும், இயேசுவை போல ஜெபத்தில் அதிகமாக இருக்கணும். மத்திய 4:10 நம்ம பார்க்குறோம், சாத்தான் அங்கே என்ன பண்ணுறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சோதனைகள் நிறைய வைக்கிறான். டெம்டேஷன் ஆஃப் ஜீசஸ். அந்த வனாந்திரத்தில் பலவிதமான சோதனைகள் வரும்போது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, உபாகமத்திலிருந்து பிசாசு வார்த்தையை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, இப்படி எழுதியிருக்கிறதுன்னு சொல்லும்போது இவர் சொல்கிறாரு, அதே உபாகமத்திலிருந்து என்ன பண்ணுறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, வசனத்தை வச்சு அவனை மேற்கொள்கிறார். 3ஆவதாக இயேசுவை போல தேவ வார்த்தையை நம்ம கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது ஆகாரம். நமக்குள்ள 2 மனுஷன் இருக்கான், உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். இந்த உள்ளான மனுஷனுக்கு ஒரு ஆகாரம் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை மன்னா, அப்பம், பால், இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்களுக்கு ஒரு அடையாளமாக. ஏன்னா அது நம்முடைய ஆவிக்கு உணவு. அடுத்து கர்த்தருடைய வார்த்தை பட்டயம். கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம சார்ந்து இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இன்னைக்கு நிறைய துருபதேசங்கள் நிறைய வந்துருச்சு. பவுல் சொன்ன மாதிரி வஞ்சிக்கிற உபதேசம் வரும், வஞ்சிக்கிற ஆவி வரும், வஞ்சிக்கிற ஊழியர்கள். இன்னைக்கு வஞ்சிக்கிற ஆவி வந்துருச்சுன்னா வந்துருச்சு. நிறைய விதமான ஆவிகள் உலகத்தில் உலாவிட்டு இருக்கு. நமக்குள்ள ஆவிகளை பகுத்தறிகிற வரம் தேவை. இது என்ன ஆவிங்கிறது. அது போல வஞ்சிக்கிற உபதேசம், உபதேசத்தில் பல வகையான உபதேசம் எனக்கு வந்துருச்சு. வேதத்தில் இல்லாத உபதேசங்கள். இயேசுநாதரே பார்ப்பாரு, நான் கூட இப்படி பேசலையாடா, அவ்வளோ புதுசாக இருக்குது உபதேசம் அப்படிங்கிற மாதிரி. அப்போது துருபதேசங்கள் நிறைய பரவிட்டு இருக்கு. யூடியூப்பில் நிறைய சமூக வலைதளங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்க, நமக்குள்ள தேவனுடைய வார்த்தையை பற்றிய சத்தியம் வெளிச்சம் இல்லைன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டுருவோம். இந்த கடைசி காலத்தில் சாத்தான் பொய்யான உபதேசங்களை நிறைய கொண்டு வருகிறான்.
அப்போ நம்ம வேதத்தை அதிகமாக வாசிக்கணும், வேதத்தை அதிகமாக தியானிக்கணும். இயேசு தேவனுடைய வார்த்தையை நன்றாக அறிந்ததுனால தான் அவர் சோதனை மேற்கொண்டார். அதுபோல் பெரோயா பட்டணத்தார் அவங்க வசனத்தை அதிகமாக ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கு உள்ளவர்களை பார்க்கும் நற்குணசாலிகளாக இருந்தாங்க. இப்போ தேவனுடைய வார்த்தையில் பாருங்க, நல்ல குணசாலிகளாக நம்ம நற்குணம் உள்ளவர்களாக தேவனுடைய வார்த்தை மாற்றும். அதுபோல் அனல் உள்ளவர்களாய் மாற்றும். நமக்குள்ள ஒருவேளை ஆவிக்குரிய அனல், சில சமயம் நமக்குள்ள அனல் இருக்காது பாருங்க, ஏதோ ஒரு மாதிரி ஒரு வெறுமையாக இருக்கும். அப்போல்லாம் கர்த்தருடைய வார்த்தை அதிகமாக வாசிக்கணும், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அறிக்கையிடணும், அதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசிக்கணும். வசனத்தை கேட்பவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி ஆமாம் நிறைய பேர் கேட்குறோம். ஆனால் பைபிள் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. நம்ம நிறைய பேசுவதை விட, ஆயிரக்கணக்கான வசனங்களை பேசுவதை விட ஒரு 50 வசனங்களுக்காக நம்ம கீழ்ப்படியணும். வசனத்தின்படி வாழ்கிறவர்களை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஊழியத்தில் கூட பாருங்க, கை கொண்டு போதிக்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக, வேற எதையும் சொல்லலை, கை கொண்டு போதிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வசனத்தை நம்ம நன்றாக அறிந்திருக்கணும். கர்த்தருடைய வசனம் நம்ம அனல் உள்ளவர்களாக மாற்றும், அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றும். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா போராட்டங்கள் மேலே ஜெயத்தை நம்ம பார்க்க முடியும். அதே போல் அதி சிறந்தவர்களாக நல்ல ஒரு கேரக்டர் நமக்குள்ளே ஃபார்ம் ஆகும். கர்த்தருடைய வார்த்தை வாசிக்க வாசிக்க நமக்குள்ளே காணப்படுற கோபம், எரிச்சல், பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே சுட்டரிக்கப்படும். அதே போல் அறிவுள்ளவர்களாய் மாற்றும். தேவனை பற்றிய அறிவு எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எந்த அறிவு? தேவனை பற்றிய அறிவு, தேவனுடைய வார்த்தை பற்றிய அறிவு இல்லாதனால. அதே போல ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும். கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற நாம நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் மற்றவங்களுக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அதிகமாக என்ன பண்ணணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். வேதத்தை வாசிக்காம ஒரு நாள் கூட என்ன பண்ணக்கூடாது, வீணாய் போகக்கூடாது. அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும், அறிக்கையிடணும். ஏன்னா இந்த வசனத்துக்குள்ள அவ்வளவு ஆழமான காரியங்கள் இருக்கு. அப்போ முக்கியத்துவம் அதிகமாக என்ன பண்ணணும், தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்கணும். அப்போ இயேசுவை போல தேவ வார்த்தையை கை கொள்ள வேண்டும், கனம் பண்ண வேண்டும், போதிக்க வேண்டும். இயேசு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசனங்களை மேற்கோள் காட்டி தான் நிறைய போதிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 100 வசனங்களுக்கு மேலாக சீஷர்களுக்கு மேற்கோள் காட்டி பேசுறாரு. இப்படி எழுதியிருக்கிறதே, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டை அவர் கரைச்சி குடிச்சிருப்பார். நம்ம கையில் 2 ஏற்பாடு இருக்கு, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆனால் நம்ம மனதுக்குள்ள தான் ஏற்பாடு இல்லை இதை வாசிக்கிறதுக்கு. பழைய ஏற்பாடு இருக்கு, புதிய ஏற்பாடு இருக்கு. நம்ம மனதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, ஏற்பாடுன்னு ஆயத்தம். நம்ம ஆயத்தம் இல்லாமல் வேதத்தை வாசிக்க முடியாது. நம்ம ஆயத்தப்படணும். அது நல்லா பாருங்க, ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தரோட இருக்கணுங்கிறப்ப தான் ஒரு ஃபோன் வரும். அப்போ தான் பிள்ளை அழுவும், அப்போ தான் ஃபோன் அடிக்கும், அப்போ தான் யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வருவாங்க. என்றைக்குமே நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கவே மாட்டாங்க. திடீர்னு அன்னைக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க, கதை தட்டுவாங்க, பெல் அடிப்பாங்க. நம்ம என்னைக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்போ ஏதாவது ஒரு, அதனால் டிஸ்டர்பன்ஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. தேவனோடு தனித்திருப்பது, தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது. அபைட் இன் மீ, என்னில் நிலைத்திருங்கள். அடுத்து என் வார்த்தையில் நிலைத்திருங்கள்ங்கிறார். அபைட் இன் மை வேர்ட், என்னில் நிலைத்திருங்கள், என்னுடைய வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் என் சீஷராக இருப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள்ங்கிறாரு. அப்போ தேவனோடு நிலைத்திருக்கணும். ஜபத்தில் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். கர்த்தருடைய வசனத்தை குறித்த அறிவு நமக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நம்மளாம் பெரிய ஒரு கிருபை. அந்த நாட்கள்லாம் முழு பைபிள்லாம் கிடையாது. கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, அழகாக கொடுத்துருக்காரு வேதத்தை. இந்த வேதத்தை அதிகமாக என்ன பண்ணணும், வாசிக்கணும், தியானிக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதில் இருக்கிற நிறைய விஷயங்களை என்ன பண்ணணும், நம்ம ஆராய்ந்து படிக்கணும். அப்படி படிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அடுத்து மத்தேயு 9:36 முதல் 38 வாசிக்கலாம். மத்தேயு 9:36 முதல் 38. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனார்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இங்க பார்க்குறோம், அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது என்ன பண்றாரு, டென்ஷன் ஆகிறாருன்னு இருக்கா, எரிச்சல் ஆகிறாருன்னு இருக்கா, மனதுருகி, he moved with compassionate. அவருக்குள்ள ஒரு மனதுருக்கம். இயேசுவை பற்றி அதிகமாக நம்ம பேசும்போது பாருங்க, அவருடைய மனதுருக்கம் தான் நமக்கு முன்பதாக வரும். நிறைய இடங்களில் சுவிசேஷம் சொல்லும்போது இயேசுவை பற்றி கெட்டவரான்னு சொல்லுவாங்க, இயேசு ரொம்ப நல்லவருங்க அப்படிம்பாங்க. அப்போது மனதுருக்கம்,
இயேசு மனதுருகினார் அப்படின்னு புதிய ஏற்பாட்டில் 7 இடங்கள்ல இருக்கு. சிலர் வந்து 8 இடங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இயேசுவின் மனதுருக்கம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? இயேசு எப்படி இருந்தார்னா ஆத்தும பாரம் உள்ள அன்புள்ள நபராக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் ஆத்தும பாரம் அன்பு இருக்கா? இன்னைக்கு நிறைய இடங்களை பார்க்குறோம். ஆதாய பாரம் தான் முக்கியமாக இருக்குது, ஆத்தும பாரம் முக்கியமாக இன்னைக்கு இல்லை. சுயநலம். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னன்னா சுயநலம். அது பாவத்துக்கு காரணம் சுயம்தான். பிசாசு கூட அடுத்தவன் தான். பிசாசு எப்படி ஆதாம் ஏவாளை வீழ்த்தினான் அப்படின்னா அவர்களுடைய சுயத்தை தூண்டி விட்டான் பாருங்க. நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள், அவங்களுடைய சுயத்தை தூண்டி விட்டான் பாருங்க. சுயத்துக்கு இடம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பாவத்தில் விழுந்தாங்க. அதான் ஆண்டவர் சொல்றார், சீஷனா வரியா? அதான் ஃபர்ஸ்ட் கட்டளை. அதான் ஒருத்தன் சீஷனா வரான்னா, ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதா இருந்தால் தன்னைத்தான் வெறுத்து என்ன பண்றது, என்னை விட நீ வேற எதுவும் அதிகமாக நேசிக்க கூடாதுன்றாரு. அப்போ சுயத்தை வெறுப்பது தான் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். அதனால ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையும் வைக்கக்கூடாது. முதலாவது தேவன், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது தான் ஊழியம் அல்லது வேலை. நம்ம என்ன பண்ணுவோம், முதலாவது வேற ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருவோம், அதுக்கப்புறம் பலவிதமான பிரச்சனைகள். அப்போது தேவனுக்கு முதலாவது இடத்த கொடுக்கணும், ரெண்டாவது குடும்பத்துக்கு அடுத்த இடம், அதுக்கப்புறம் வேலையாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம். அப்படி நம்ம சரியாக அந்த இதுதான் பேட்டர்ன், பைபிள் பேட்டர்ன். இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சில பேர் தேவனை விட்டுட்டு குடும்பம் ஓடிடுவாங்க. சில பேர் குடும்பத்தை விட்டுட்டு தேவன் மட்டும் இருப்பாங்க. சில பேர் குடும்பத்தையும் தேவனை விட்டுட்டு வேலை இதில் பிஸியாக இருப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு அந்த பேட்டர்ன் படி நம்ம அர்ப்பணித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம், நம்முடைய வேலை அதிகமாக ஒரு பலனை தரும். அப்போது இயேசுவை போல ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருக்கணும். 2 ராஜாக்கள் 5:26 எலிசா சொல்கிறாரு, இது வந்து இந்த உலகத்தில் பணம் சொத்து சேர்க்கக்கூடிய காலமா அப்படின்னு. இது என்ன காலம் அப்படின்னா ஆத்துமாக்களை அறுவடை பண்ணக்கூடிய காலம். ஜனங்க பாருங்க சிதறப்பட்டு பாவத்தில், அக்கிரமத்தில், அறியாமையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு உலகம் பாருங்க. நீ பெரியவனா நான் பெரியவனா, அங்கே ஜனங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஒருவரோட போட்டி போட்டுக்கொண்டு தகாத காரியங்களை செய்து நம்ம நேரத்தை வீணாக்குறோம். பிசாசு மட்டும் பொல்லாதவன் கிடையாது, காலமும் பொல்லாதது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ கூட நான் 10th படிக்கும்போது எப்படி இருந்தேன், நான் திரும்ப அங்கே போக முடியுமா? நிறைய கணவன்களுக்கு என்ன ஆசைன்னா, நான் கல்யாணம் பண்ணுறது முன்னாடி எப்படி இருந்தேன் அங்கே ஒன் டைம் போயிட்டு பார்க்கணும். நிறைய மனைவிகளுக்கும் அப்படி தான் ஆசை, நான் முன்னாடி எப்படி இருந்தேன், பேசாமல் சிறு பிள்ளையாக இருந்திருக்கலாமே, திரும்ப அந்த ஒரு தேஜஸ் வராதா? ஒரு சைக்காலஜி அந்த குறிப்புகளில் சொல்கிறாங்க, நிறைய வயதானவர்கள் வந்து நான் திரும்ப இளமை காலத்துக்கு வரமாட்டான்னு சொல்லி நிறைய விரும்புகிறாங்களாம். திரும்ப அந்த ஒரு இளமை காலத்துக்கு. அப்போது இளமை காலத்தில் இருக்கிறவன் திரும்ப நான் அப்போ எதுலையும் திருப்தி கிடையாது, தேவனில் மட்டும்தான் நமக்கு திருப்தி. ஆமாம், திருப்தி எதுலையுமே கிடையாது, ஆனால் கர்த்தரோடு இருக்கிறதுல திருப்தி. அப்போது ஆத்தும பாரத்தை இன்றைக்கி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இன்னைக்கு பாருங்க ஜனங்க எத்தனை கஷ்டப்படுறாங்க, பாவத்தில், சாபத்தில், வியாதியில். எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு தவறான பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம தான் சத்தியத்தை சொல்லணும். உலகம் முழுக்க துர்ச்செய்தியால் நிரம்பி இருக்கு, நம்ம எல்லாரும் நற்செய்தியை சொல்லணும். அப்போது இந்த ஆத்தும பாரம், உலகத்தின் அத்தனை கோடி செல்வங்களிலும் அவை கொட்டி கொடுத்தாலும் அது ஒரு ஆத்மாவோட விலைக்கு ஈடாக முடியாது. காலம் சென்ற சாம் சுந்தரம் ஐயா சொன்ன ஒரு விஷயம், உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி செல்வங்களையும் கொட்டி கொடுத்தாலும் அது ஒரு ஆத்மாவோட விலைக்கு ஈடாக முடியாது. ஒரே ஒரு ஆத்மாவை நோக்கி தேவனும் வராரு, பிசாசும் வர்றான். ஆனால் நம்ம போகிறது இன்னைக்கு இல்லை. தேவன் தேடி வர்றாரு, ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் தேடி வர்றாரு. பிசாசும் தேடி வர்றான் பாவத்துக்கு, நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களில் நம்ம அவங்கள தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். சர்ச்சுக்கு வரமாட்டாங்க அப்படின்னா ஒரே விஷயம், நம்ம முழுதாக சொல்வதை விட வந்து பாருங்க. சொல்லுங்க பார்ப்போம், வந்து பார் சுவிசேஷ முறை. வந்து பாருங்க, கண்டிப்பாக நம்மளால் சுவிசேஷம் அறிவிக்க முடியும். நம்ம வீட்டுக்கு பால்காரங்க வராங்க, நம்ம மளிகை கடைக்கு போகிறோம், நம்ம தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, அக்கா ஏங்கா சோகமாக இருக்க, கொஞ்சம் வந்து பாருக்கா. நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஒன் சொல்யூஷன் ஜீசஸ். வந்து பாருங்க. இனிமே நம்ம வாயிலிருந்து அடிக்கடி இந்த வார்த்தை வரணும், வந்து பாருங்க. எங்கே போனாலும் அங்கே சர்ச் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்து பாருங்க. வேற ஒன்றும் பெருசாக பேச வேணாம். இதை விட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியாது. நம்ம ஒன்றும் பட்டிமன்றம் போட போகிறது கிடையாது. ரத்தத்தின் ரத்தங்களே, சொந்தத்தின் சொந்தங்களே, உங்களால் நான், உங்களுக்காக நான், உங்களில் நான் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறதில்ல, பட்டிமன்றம் போட போகிறதில்ல. இயேசுவை பற்றி சொல்லலாம், ஆண்டவர் நம்ம என்ன பண்ணலாம், வார்த்தையை நம்ம சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க. ரொம்ப கூச்சமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, அக்கா இங்கே
சபை இருக்குது வந்து பாருங்க, அவ்வளோதான். நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த வார்த்தை நாங்கள் அநேக இடங்களில் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம், வந்து பாருங்கன்னு. அநேக இடங்களில் இந்த வார்த்தை கிரியை செய்தது. வந்து பாருங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு நன்மை நடக்குங்கிற ஒரு எண்ணம் உதிக்கும். அதனால் நம்ம ஃபாலோ பண்ணணும், மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்ம ஊரில் நம்ம எங்கே யாரெல்லாம் ரொம்ப கட்டப்பட்டுருக்குறாங்களோ அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எத்தனை குடும்பங்கள பிரச்சனையும் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்போது ஆத்ம பாரம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆதி திருச்சபை பாருங்கள், உலகத்தையே புரட்டி போட்டது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு வேதனையான காரியம் என்னென்னா தற்பெருமை. நான் யாருன்னு தெரியுமில்ல, நான் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியுமில்ல, பெருமையில் பெருமை, பெருமைக்கெல்லாம் பெருமை, ஆவிக்குரிய பெருமை. இது புதுவிதமான திருக்குறள். இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு பெருமைனா தற்பெருமை தான். நான் இப்படி, நாங்கள் இப்படி ஆக்கும், என் குடும்பம் இப்படி ஆக்கும், என் ஊழியம் இப்படி ஆக்கும். இல்லை, நம்ம அவர் பெருமை தான் சொல்லணும். அதெல்லாம் நம்ம தாழ்த்தி கர்த்தருக்கு மகிமையை செலுத்தணும். அப்போது ஆவிக்குரிய பெருமை இல்லாமல் ஆதி திருச்சபை உலகத்தையே புரட்டி போட்டுருச்சு. 12 பேர் அவ்வளோ பெரிய வல்லமையாக கிரியை செய்தார்கள். நம்ம எனக்கு ஒரு தூசியை உதறிட்டு இன்னமும் உலகத்தையே புரட்டி போட்டு வானத்தை விழ வளைச்சது மாதிரி நம்ம பெருமை பாராட்டுகிறோம். இல்லை, நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நம்ம பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம், நம்ம எட்ட வேண்டிய சிகரம் இன்னும் நிறைய இருக்குது. இது ஒரு சிறு துளி தான். இன்னும் பெரு வெள்ளத்தை பெருமழையை ஜனங்கள் பார்க்கணும். அப்போ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக பாரப்பட்டு ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கணும். மற்றவர்களுடைய கண்ணீருக்காக பிரச்சனைக்காக ஜெபித்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அப்போது இயேசுவை போல ஆத்ம பாரம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து 5வது மார்க் 16-15 பார்க்குறோம். சுவிசேஷத்தை அறிவியுங்கள். இயேசுவை போல சுவிசேஷத்தை, இயேசுவின் பிறப்பு ஒரு நற்செய்தி, அவர் பிரசங்கம் பண்ணது நற்செய்தி. அவர் போராட்டத்தில் என்ன பண்ணுறாரு, நற்செய்தியை மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் நம்ம வாயில் சுவிசேஷம் வந்துக்கிட்டே இருக்கணும். நம்முடைய சுவாசம் சுவிசேஷம். சொல்லுங்க பாருங்க, சபையின் சுவாசம் சுவிசேஷம், உபதேசமும் சுவிசேஷமும் நம்முடைய சுவாசம் போல. யாருக்காகவும் எதற்காகவும் அதை விட்டு கொடுக்க கூடாது. அப்போது சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இயேசு பாருங்க, எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல போறாரு, இங்கே உங்களை கொன்றுவாங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்றாரு, இன்னைக்கு நாளைக்கு நாதரிச்சு 3 நாள் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. அது தைரியம். சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க தைரியமாக போராடுறாங்க. சபையில் பிரச்சனை வந்தப்ப ஓடி என்ன பண்ணல, பெரிய அதிகாரிகள்கிட்ட ஓடலை, அங்கே போய் சிதறப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்த சுவிசேஷத்தை அங்கங்கே சபையை எழுப்புறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் சுவிசேஷத்தை என்ன பண்ணணும், அறிவிச்சுட்டே இருக்கணும். we talk of the second coming, half the world has never heard of the first. we talk of the second coming, half the world has never heard of the first. நம்ம இன்னைக்கு 2ஆம் வருகையை பற்றி நிறைய பேசி கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆனால் இந்த பாதி உலகத்துக்கு முதல் வருகையை பற்றி கூட தெரியல. நிறைய கிராமங்களில் இயேசுன்னா யாருன்னு ஒரு அம்மாட்ட இயேசு பற்றி சொல்கிறான், அவருடைய அட்ரஸ் இருந்தால் தாப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா கேட்டால் அவருடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா, அவரை எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இயேசுன்னா யாருன்னு சில கிராமங்களில் இன்றைக்கும். அப்போது அறிவிக்கப்படாத இடங்களில் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தெரியப்படாத இடங்களில் போய் என்ன பண்ணணும், இயேசுவை பற்றி சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காக சுவிசேஷம் சொல்லணும். அப்போ அந்தளவுக்கு நமக்குள்ள சுவிசேஷ பாரம். ஏன்னா சுவிசேஷம் வந்தால் எழுப்புதல் வந்துடும். சுவிசேஷம் வந்ததுன்னா, உபதேசம் நல்லா வந்ததுன்னா எழுப்புதல் தன்னால் வரும். அது பெடரி அடிச்சுட்டு நம்ம பின்னாடி என்ன பண்ணுவோம், பின்னாடியே வரும். அப்போ நமக்குள்ள சுவிசேஷம், உபதேசம். யாரை பார்த்தாலும் என்ன பண்ணணும், எப்படியாவது ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் சான்ஸ். நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம பயன்படுத்தி சுவிசேஷம் சொன்னால் அநேகரை நம்ம கர்த்தருக்குள்ளே நடத்த முடியும். லேகியோன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் பிசாசுகள் அவனுக்குள்ளே இருக்குது. இயேசு துரத்தின உடனே இயேசுன் பாதத்தில் அவன் இருந்தான். அதுக்கப்புறம் நீ போய் உன் வீட்டாருக்கு அறிவின்னு தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவன் என்ன பண்ணானா, தெக்கப்போலிங்கிற நாட்டில் போய் பிரசித்தம் பண்ணனான். தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணங்கள்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 10 பட்டணங்களில் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறான். யார்? அவ்வளோ பிசாசு போராட்டத்தை விடுதலையாக்கப்பட்டவன். போய் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. ஏம்மா கறியும் சோறுமா ஆக்கி போடுன்னு சொல்லி போய் வீட்டில் என்ன பண்ணலாம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷம். நம்ம இன்றைக்கி பக்கத்து பட்டணத்தை கூட போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு யோசிக்கிறோம். ஏன் பக்கத்து தெருவுக்கு கூட போகிறதுக்கு இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போ சுவிசேஷத்தை அதிகமாக நம்ம பிரசங்கிக்கணும். அடுத்து 6வதாக யோவான் 14:12 பார்க்குறோம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களையும். அப்பா 6 அடி பாய்ந்தா பிள்ளை எப்படி பாயணும், 12 அடி. யார் சொல்கிறார் பாருங்க, 16 அடி பாயணும். நிறைய
ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எத்தனை? 50 100? உலகமே கொள்ளாது. அவர் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிற நீ என்ன போலவே செய்வ, என்னை விட பெரிய காரியங்களையும். அப்போ நம்ம எத்தனை அற்புதங்கள் நம்ம செஞ்சிருக்கிறோம்? நம்மளால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படணும். அப்போ நம்ம மூலமா கர்த்தர் கிரியை செய்யணும்னா, என் மூலமாக கர்த்தர் செய்வார்ங்கிற விசுவாசம் ஃபர்ஸ்ட் நமக்கு வேணும். என் மூலமா கர்த்தர் கிரியை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் தேவனால எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம். அப்போ நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவரே எனக்கு 9 வரங்களையும் தாங்க, எனக்கு வல்லமைகளை தாங்க, தாளந்துகளை தாங்க, அபிஷேகத்தை தாங்க, கிருபைகளை தாங்க ஆண்டவரே, நான் உண்மை போல பயன்படணும். நான் அடிக்கடி யோசிப்பது உண்டு, இயேசு இப்போ இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இயேசு ஒரு டாஸ்மாக் வழியாக போறாரு, சும்மா இருந்திருப்பார் நினைக்கிறீங்க? இயேசு பாவம் செய்கிற ஒரு பட்டணத்துக்கு அந்த இடத்துக்கு போறாரு, சும்மா இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு கிரியை நடக்கும்ல. அப்போ நான் உங்களுடைய ஊழியக்காரனா இருந்தா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் போகிற இடத்துல ஒரு மாற்றம் வரணும். அதைத்தான் நான் விரும்புவோம். அதே போல ஒரு ஊழியக்காரர் இப்படியா பிரசங்கம் பண்ணுவாங்க. அவன் அந்த காலத்துல அதிகமாக ஜெபிப்பாங்க, ஆண்டவரே நான் போகிற இடத்துல நிரந்தரமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும் ஆண்டவரே அப்படின்னு. தற்காலிகமான தாக்கத்தை அல்ல, நிரந்தரமா ஒரு தாக்கத்தை உண்டாக்கணும். ஒரு ஊழியக்காரர் இப்படியா, பேர் எனக்கு தெரியல, அவர் ஒரு கேரளாவில் குறிப்பிட்ட பட்டணத்துக்கு வந்தாராம். அந்த பட்டணம் முழுக்க குடிபோதையில் இருக்கிறவங்க. ஒரே ஒரு நாள் தான் மீட்டிங். நல்லா ஜெபத்தோட வந்து ஜெபமெண்ட் போனார் பாருங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆச்சு, அந்த இடத்துல குடியே இல்லை, டாஸ்மாகே இல்லை. கர்த்தர் அப்படி அவரை வல்லமையாக பயன்படுத்தினார். அப்போ இந்த மாதிரி சம்பவங்களை கேட்கும்போது ஆண்டோட கேட்ப, ஆண்டவரே எங்களையும் இப்படி என்ன பண்ணுங்க, நிரந்தரமான தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஊழியமா நம்முடைய ஊழியம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் இருக்கணும். அப்போ நிரந்தரமான தாக்கத்தை உண்டாக்கணும். அப்போ அதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை, பரிசுத்தம் தேவை, ஜெபம் தேவை, ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை, வல்லமை வரங்கள் நமக்கு தேவை. 1 கொரிந்தியர் 12:8-10 அந்த 9 வரங்கள் பாருங்க. ஒரு வரம் 2 வரம் இல்லை, ஆண்டவரே எனக்கு 9 வரங்களும் தாங்கன்னு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஜெபிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமாம், இன்னைக்கு தேவை அதிகமாக இருக்கு. அப்போ வல்லமை வரங்கள் நமக்கு இன்னைக்கு தேவை. இயேசு நிறைய அற்புதம் செஞ்சார், அப்போஸ்தலர்கள் நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க, பரிசுத்தவான்கள் நிறைய அற்புதங்களை செஞ்சாங்க. அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணணும்? நிறைய அற்புதங்களை செய்யணும். அப்போ இயேசுவை போல பெரிய காரியங்களை செய்யுங்கள். இந்த காரியங்கள் பெரிய காரியங்களை செய்யணும், விட்டுறக்கூடாது. இந்த மூச்சு நிற்கிற வரைக்கும் இயேசுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க அப்படி? எப்பங்க ஊழியத்தை நிறுத்தணும்? நான் கண்ணை மூடும்போது தான் ஊழியத்தை நிறுத்தணும். பரலோகத்துக்கு போகும்போது நம்முடைய செல்வமோ எதுவும் வராது, அவர்களுடைய கிரியைகளும் அவர்களுடனே கூட போகும். நம்ம தேவனுக்காக என்ன செய்தோமோ அதைத்தான் நம்ம. எத்தனை பேர் ஆண்டவரை போய் வெறுங்கையா பார்க்கலான்னு விரும்புறீங்க? வெறுங்கையா பரலோகத்துக்கு போகக்கூடாது. கை நிறைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும்? கொள்ளை பொருளா கூட்டிகிட்டு போகணும். ஆமாம், அப்பாவை பார்க்கும்போது சும்மா நம்ம போவோமா? ஆமாம், நிறைய நேரங்களில் ஒரு புது வீட்டுக்கு போகும்போது வெறுங்கையாக போகிறதுக்கு மனசு வலிக்கும். எப்படி வெறுங்கையாக போகிறது அப்படின்னு. ஒரு உலகத்தில் ஒரு வீட்டுக்கு போகிறதே அப்படி நம்ம யோசிக்கிறோம்னா, பரலோக வீட்டுக்கு போகும்போது சும்மா போகலாமா? ஏதாவது என்ன பண்ணணும்? கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். அப்போ செஞ்சுட்டு என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு நம்ம போகணும். அடுத்து யோவான் 4:26 பார்க்குறோம். அங்கே சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணுறா? ஒரே விஷயம் கேட்டார், தாகமாக இருக்கிறேன், தண்ணி தான் கேட்டார். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, நீர் யாக்கோபை பார்க்கலும் பெரியவரோ, நாங்கள் இப்படி இருந்தோம், நீங்கள் இப்படி இருந்தோம்னு சொல்லி திசை திருப்புறான். இந்த சமாரிய ஸ்திரீக்கு ஒரு பேரை வச்சிருக்கிறேன், அவள் திசை திருப்பும் தீர பெண்மணி. அல்லாத அப்படியே ஆண்டவருடைய அந்த நோக்கத்தையும் அப்படியே திசை திருப்பிடுவா போல. இன்றைக்கும் அநேக திசை திருப்புகிற காரியங்கள் இருக்குது. நம்முடைய நோக்கத்தையும் நம்முடைய பாரத்தையும் திசை திருப்புகிற ஆட்கள் நிறைய பேர் உண்டு. சாத்தானுடைய பெரிய தந்திரம் திசை திருப்புவது. ஆதாம் ஏவால தேவன் மேலே இருக்கிறவங்க பார்வையை, அந்த தரிசனத்தை திசை திருப்பி அவங்க தன்னை பார்க்கும்படி செய்தான். இன்றைக்கும் பாருங்க, உன்னையே பாரு, உன் குடும்பத்தையே பாரு, உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் பாரு. அது ஒரு சுயநலத்துக்கு நேராக அநேகர் போயிட்டு இருக்கிறாங்க. இல்லை, கிறிஸ்தவன் சுயநலமாக இருக்கக்கூடாது, நான் எனக்கு என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டியவன். அப்போ நம்மள சுயநலம் இருக்கக்கூடாது. அப்போது அவள் எவ்வளவு திசை திருப்பினாலும் ஆண்டவருடைய பாரத்தையோ நோக்கத்தையோ அணுவளவு கூட அசைக்க முடியல. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான். இயேசுவை போல திசை திருப்பப்படாதிருங்கள். என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. சிங்கம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முன் வைத்த காலை பின்னாடி வைக்காதான், மோதி பார்க்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கால் வச்சுட்டோம், கலப்பை மேல் கை வச்சுட்டோம், திரும்பி பார்க்குற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார்னு சொல்லி விசுவாச ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம். அவர் நம்ம கூடவே இருப்பார். தேற்றற வாளன் பேராக்ளிட்டஸ் அப்படின்னா கூடவே இருப்பார், கற்றுத்தருவார், நடத்துவார். அப்படிலாம் நம்ம என்ன பண்ண மாட்டார்? கைவிட
நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை. நம்ம அநேக முறை அவரை கைவிட்டுறோம், விலகிடுறோம், ஓடிடுறோம். பிரச்சனை வந்து அவர்கிட்ட வரணும். நம்ம ஆட்கள் பிரச்சனை வந்தால் அவரை விட்டு ஓடிடுறோம். அப்படி இல்லை, தேவ சமூகத்தை அதிகமாக வரணும். திசை திருப்பப்படக்கூடாது. நம்ம நோக்கத்தை விட்டு பிசாசு என்ன பண்ணக்கூடாது? திசை திருப்பக்கூடாது. எந்த நோக்கத்தோடு ஊழியத்தை ஆரம்பித்தோமோ, எந்த நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தோமோ, அந்த நோக்கத்தை விட்டு, ஆண்டவரை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு, ஜெபத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, ஆராதனையை விட்டு எதுவும் நம்மை நிறைய பிரிக்க வரும். நிறைய ஏவல்கள் வரும். ஆதாமுக்கு ஒரு ஏவாள் மாதிரி ஏவல்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. அடுத்து 8வதாக யோவான் 13:4 நம்ம பார்க்கும்போது இயேசு பாருங்க, சீஷர்களுடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் செஞ்சார். இந்த கால்களை கழுவுவது, துடைப்பது ஒரு அடிமையின் வேலை. அவர் ராஜாவா இருந்தும், போதகர் என்றும், ஆண்டவராக இருந்தும் அவர் சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினார். அப்போ இயேசுவை போல தாழ்மையாக இருங்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் பற்ற அவருடைய வாழ்க்கை ஊழியத்தை பார்க்கும்போது அவருக்கு தலைக்கணமாக இருந்திருக்கணும். ஆனால் அவர் தாழ்மைக்கு இலக்கணமாக இருந்தார். நம்ம வாழ்க்கையில் தாழ்மையாக இருக்கணும். இயேசுவை போல என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். ஆமாம், அநேக இடங்கள் ஆண்டு சொல்கிறார், என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன். ஆமாம், அப்போது தேவனுக்கு உரிய மகிமையை தேவனுக்கு செலுத்தணும். கனத்தை என்ன பண்ணணும்? நம்ம வாங்கிக்கணும். இந்த பைபிள் காலத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை கூட நேற்றுக்கு பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பையன் மாரங்களில் சேப்பல் நடக்கும், வர்ஷிப் பண்ணிவிட்டு அடுத்து நான் தான் மெசேஜுக்கு ரெடியாக நிற்கிறேன். அவன் என்ன பண்ணுறான்? பதற்றத்தில் ஆராதனை முடிஞ்சு ஜெபம் பண்ணிட்டான். இப்பொழுது நாம் டேவிட் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் அப்படின்ட்டான். மகிமைப்படுத்துவோம் அப்படின்ட்டான். நான் வந்த உடனே எனக்கு மூச்சே இல்லை. கொண்டு வந்த செய்தியை மறந்து போகும் போல இவன் போய் பேசுகிற வார்த்தைக்கு. மகிமைப்படுத்துவோன்னதும், தம்பி நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணுமா வேணாமா? மகிமை அவருக்குரியது. கனம் தான் நம்ம வாங்கிக்கணும். கனங்கிறது இது ஒரு கடமையை செஞ்சால் கனம் தன்னால் வரும். ஆண்டவருக்கு ஊழியர் செய்யும்போது நமக்கு தேவையான கனம் வரும். நமக்கு தேவையான எல்லாமே கர்த்தர் தருவார். அப்போ நான் சொன்னேன், கர்த்தருக்குரிய மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். ஒரு நாளும் சுய பெருமையோ தற்பெருமைக்கு இடம் கொடுக்க, தன்னை தாழ்த்துகிற எவனும் தன்னை உயர்த்துகிற எவனும். அப்போது தாழ்மையாக இருக்கணும் எல்லா விஷயத்திலும். யார் தாழ்மையாக இருக்காங்களோ அவங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் வாழ்க்கையில் உயரத்துக்கு போகணும், முன்னேற்றம் அடையணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னு விரும்புகிறீங்க? விரும்பாதவங்க யாரும் கிடையாது. அப்போது ஆண்டவர் கேட்குற தாழ்மையாக இருக்கு. தன்னை தான் தாழ்த்துகிற எவனும். ஆமாம், மோசமான ராஜா ஆகாப், அவன் தாழ்த்தினபே கர்த்தர் பார்த்து இறக்கப்பட்டார்னா, நம்மளாம் ஆகாப்பை விட மோசமானவங்க கிடையாது. நம்ம தாழ்த்தணும்னா அப்போ ரொம்ப இறங்கிடுவார். அதனால் தேவ சமூகத்தை தாழ்த்தணும். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதி. நீங்கள் கொடுத்தது எல்லாமே அவர் கொடுத்தது. நீங்கள் எத்தனை பேர் உலகத்தில் உயிரோட இல்லை, நிறைய பேர் ஆசீர்வாதமாக இல்லை, நிறைய பேர் பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மளை நல்லபடியாக வச்சுருக்கிறாருன்னா அது பெரிய கிருபை. பல கொரோனா அலைகளை தாண்டி நம்ம வந்திருக்கிறோம். அப்போது தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிமை செலுத்தும், தாழ்மையாக இருக்கணும். கடைசியாக யோவான் 8:29 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. கடைசியாக இயேசுவை போல தேவனை பிரியப்படுத்துங்கள். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். நம்ம வாழ்க்கையில் மனுஷரை பிரியப்படுத்தக்கூடாது. இந்த மனுஷன் சொல்லி மனுஷரை பிரியப்படுத்தாமல் தேவனை நம்ம பிரியப்படுத்தணும். ஆமாம், மனுஷனை நம்புவது விருதா. பைபிளுடைய நடு பகுதியில் ஒரு வசனம் இருக்குன்னு சொல்லுவாங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கும் கர்த்தர் பேரில் பட்டுதலாக இருப்பதே. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்வை எப்படின்னா மனுஷன் நோக்கி தான் நம்முடைய பார்வை இருக்குது. இவங்க எதாவது செய்ய மாட்டாங்களா, இவங்க தர மாட்டாங்களா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் இயேசு, ஊழியத்தின் அஸ்திபாரம் இயேசு தான். ஆமாம், உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க, உதவி தள்ளிவிட்டு அன்பாக இருப்பேன்னு சொல்லுவாங்க, வம்பா தான் அணைக முறை. அப்போ மனுஷனுடைய வார்த்தை மாறும். அதான் பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, நல்ல ஒரு மகத்தான வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. புதிய ஏற்பாடு எபிரேயர் 13:8 இருக்கு, நான் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். நம்மளும் என்ன பண்ணக்கூடாது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாறாமல் நிலைச்சிருக்கணும். அப்போ நிலைச்சிருக்கும் போது தான் பரலோகத்துக்கு போக முடியும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. அப்போ தேவ சித்தத்தை நிறைவேற்றணும். தேவ சித்தத்தை ஜபத்தில், வேத வசனத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஜபத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஆவியானவர் நமக்கு சொல்லுவார், அது ஊழியக்கார மூலமாக கர்த்தர் பேசுவார், சில சூழ்நிலைகள் மூலமாக கர்த்தர் பேசுவார், சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். அப்போ தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்டு நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
உணர்ந்து கொள்ளணும்னா தேவ சமூகத்தில் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் தெரியும். இன்றைக்கி அநேகர் பாருங்கள், சுய சித்தம், மற்ற மனுஷங்க சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுவாங்க. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்பட மாட்டாங்க. ஆண்டவர் பாருங்கள், அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கை ஊழியத்தில் பிதா சொன்னதான் பேசினார், பிதா என்ன செய்ய சொன்னாரோ அதான் செஞ்சார். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சுய சித்தத்தை விட தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்முடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ இயேசுவை போல தேவனை பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும், மனசிற்கு பிரியமாக பார்வைக்கு ஊழியஞ்சவர்களாக இராமல் கர்த்தருக்கு பிரியமாக, கர்த்தர் நம்மளை பார்க்குறாங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். அவருக்காக நம்ம என்ன பண்ணணும், வாழணும். இது எல்லாத்தையும் நான் எப்படி இணைத்து சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யணும். சபைக்கு வந்தோம் போனோம் அப்படிங்களாமல் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை, கர்த்தர் நமக்கு நிறைய கிருபைகள் கொடுத்துருப்பாரு, அந்த கிருபைகளை கர்த்தருக்காக என்ன பண்ணணும், நம்ம பயன்படுத்தணும். அப்போ இயேசுவை போல நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட இயேசுவை போல அப்படின்னா ஒரு 15 காரியங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு 9 காரியங்களை பார்த்தோம் இயேசுவை போல. சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவை போல முதலாவது பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். இயேசுவை போல ஜெபத்தில் தீவிரமாக இருங்கள். தேவ வார்த்தையில் நிலைத்திருங்கள். தேவ வார்த்தையை கைக்கொள்ளுங்கள். ஆத்ம பாரம் உள்ளவர்களாக இருங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பெரிய காரியங்களை செய்யுங்கள். இயேசுவை போல திசை திருப்பப்படாதிருங்கள். தாழ்மையாக இருங்கள். தேவனை பிரியப்படுத்துங்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இயேசுவை போல அநேகரை சீஷர்களாய் மாற்றுங்கள். பிரதான கட்டளை நம்ம நிறைவேற்றணும். மத்திய 28:18-20 இருக்குது. பிரதான கட்டளை உலகமெங்கும் புறப்பட்டு போய் சுவிசேஷம் சொல்லி அநேகரை சீஷர்களாக மாற்றணும். சபைக்கு நம்ம வந்தோம்னா நம்ம சீஷராக வரோம். உள்ள விசுவாசிங்கிற நிலைமையிலேருந்து சீஷர்களாக மாறுறோம். சீஷர்கள்ங்கிற நிலைமையிலேருந்து தலைமைத்துவ அபிஷேகத்தோடு தலைவனாக மாறணும். தலைவனாக இருந்து அநேக சீஷர்களை உருவாக்கணும். இயேசுவை போல நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்தால் நமக்கு மேன்மை நிச்சயமாக உண்டு. எனவே இருக்கிறத ஒரு 11 காரியம் சொல்லிட்டேன். இயேசுவை போல 10ஆவதாக நம்ம பார்த்தோம் சீஷர்களாக்குங்கள். 11ஆவது இயேசுவை போல நன்மை, நம்ம நன்மை செய்ய பிறந்தவர்கள். ஒரு நாளும் நம்ம யாருக்கும் தீமை, பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு, உன் சகோதரனுக்கு விரோதமாக இருதயத்தில் கூட என்ன பண்ணக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி நம்ம உண்மையுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லாம் அப்படியே எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவை போல மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நம்முடைய சபை எப்படி மாறணும் அப்படின்னா இயேசுவை போல மாறணும். ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கறது அதுதான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை போல மாற்றுங்கப்பா. எல்லாம் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்மை போல மாறணும். ஆண்டவரே அப்பா உம்மை போல மாற்றுங்கப்பா. ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான் என்ற வாக்கின்படி ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரே காணப்படுகிற பாவங்கள், சாபங்கள், ஆண்டவரே உங்களுக்கு பிரியமில்லாத நினைவுகள் இயேசுவின் நாமத்தின் இந்த நாட்களில் சுட்டரிக்கப்படுவதாக ஆண்டவரே. அப்பா உச்சந்தலை துவக்கி உள்ளங்கால மட்டும் இப்போதே தேவனுடைய வல்லமை, ஆண்டவர் தேவனுடைய மகத்துவமான வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு விரோதமாக இருக்க எல்லா பிசாசின் வல்லமைகள், மனுஷீக வல்லமைகள், அந்தகாரத்தின் வல்லமைகள், எல்லா விதமான ஆண்டவரே அந்தகாரத்தின் கிரியைகள் ஆண்டவரே விலகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.